गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्य कीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहं। यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामन्त्रं भजामि मुरलीधर देशिकं। प्रेमामृतं यो मुरलीनिनादैः श्रीकृष्णरूपेण पुराववर्ष, अद्यापि सोऽयं मुरलीधराख्यो पुष्णाति प्रेम्णा भुवनं सहर्षम्। विश्वकल्याण दातारं मुरलीधर सद्गुरुं ज्ञानिनं परमं शान्तं भूयो भूयो नमाम्यहं। संकीर्तिते महामन्त्रे तत्राविर्भूय तत्क्षणं सुप्रसन्नो भवेद्यस्तं प्रेमिकवरदं भजे। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத டாக்குர்ஜியுடைய ஒரு அவ்வியாஜ கிருபையாலையும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய அபார கருணையாலையும் இந்த ஆஷாட ஏகாதசி நல்நாள்ல நமக்கு இந்த அழகான ஒரு சத்சங்கம் கிடைச்சிருக்கு. இதை நமக்கு அமைச்சு கொடுத்திருக்க கூடிய நெல்லை சகசிரநாம மண்டலிக்கும் தனுஷ்கோடி சார் அவர்களுக்கும் பாகவதர்களான உங்களுக்கும் நமஸ்காரத்தையும் கிருத்தஜதையும் தெரிவிச்சு கொண்டு மேல தொடரலாம். இன்னைக்கு ஆஷாட ஏகாதசி அப்படின்ற ஒரு அழகான ஒரு புண்ணிய காலம். இந்த மாசமே மகாராஷ்டிரா பிரதேசம், ஆந்திர பிரதேசம் அங்கெல்லாம் பார்த்தா ஆஷாட மாசம், ஆடி மாசம் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. அங்கெல்லாம் ஆஷாட மாசம், கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா பிரதேசத்துல எல்லாம் ஆஷாட மாசம்னு சொல்றா இல்லையா? இந்த ஆஷாட மாசத்துல சுக்ல பட்சத்துல வளர்பிறையும் போது, சுக்லபக்ஷம்னா வளர்பிறையில வரக்கூடிய அந்த ஏகாதசி தான் ஆஷாட ஏகாதசி அப்படின்னு சொல்றோம். இந்த புண்ணிய காலத்துல நாம சங்கீர்த்தனம் பண்றது, கதாசிரவணம் பண்றது, பாராயணம் பண்றது, இதெல்லாமே ரொம்ப விசேஷமா பலனை கொடுக்கக்கூடியது. ஒரு ஏகாதசிக்குமே உபவாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அழகா குருநாதர் சொல்வர், உப அப்படின்னா சமீபே அப்படின்றது தாத்து. அதாவது உப்பன்னா சமீபத்துல, வாசம்னா போய் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நம்மள பகவான் கிட்ட நெருக்கமா கொண்டு போய் வாசம் பண்ண வைக்கிறதுதான் உபவாசம். அதுக்கு எதெல்லாம் ஹேத்துவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பகவான் நாம சங்கீர்த்தனம் எளிமையான வழி அப்படின்றத நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். அந்த நாம சங்கீர்த்தனமும் கதாசிரவணம், இந்த மாதிரி பக்தர்களுடைய சரித்திரமோ, கிருஷ்ண கதைகளோ, ராமருடைய கதைகளோ, பகவானுடைய கதைகள் எதை கேட்கறதுமே நமக்கு நம்மளை கொண்டு போய் அந்த பகவான் கிட்ட ஒரு ஸ்டெப் நம்மள இன்னும் க்ளோசரா அழைச்சிட்டு போறது. நம்ம பண்ணக்கூடிய பாராயணங்களும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நன்னாட்கள்ல நம்ம பண்ணும்போது அது விசேஷமான பலனை கொடுக்கும் அப்படிங்கறது துளி கூட சந்தேகமே இல்லை அப்படின்னு பெரிவாளா நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கா. இப்ப நம்ம ஒரு சுவாமியும் நம்மளுடைய சனாதன தர்மமே எடுத்துட்டோம் அப்படின்னா அழகான தர்மம் சனாதன தர்மம். ஏன்னா இதுல ஒருத்தருக்கும் ஒரு எப்பேற்பட்ட பக்தார்களா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வச்சிருக்கா இல்லையா? ஆரம்ப நிலையில பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கு அப்படி ஒரு அந்த எளிமையான ஒரு வழி, எந்த பகவானை பிடிச்சிருக்கோ அந்த பகவானை பிடிச்சுட்டு போறதுக்கான ஒரு வழி நம்மளுடைய அழகான சனாதன தர்மம் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சுவாமிக்கும் ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லி வச்சிருக்கா. சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவருக்கு நமஸ்காரம், சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். நமஸ்காரம் பண்ணினா அவர் சந்தோஷப்படுறார். அதே முருகப்பெருமான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விரதங்கள் இருந்தா முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா.
இப்ப குருவாயூர் அப்படின்னு எடுத்துட்டோம், குருவாயூர் கஷேத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா, குருவாயூரப்பனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் தான். அந்த குஞ்சு குருவாயூரப்பனுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கிறது அந்த ஸ்ரீமத் பாகவதம் சப்தாகம். இப்ப சிவக்ஷேத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம், ஒரு கோவிலுக்கும் ஒரு ஒரு ஆகம பிரதிஷ்டை பண்ணிருப்பா இல்லையா? இப்போ சிதம்பரம் கஷேத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா சிவ ஆகமப்படி பண்ணிருப்பா. அங்க வேதம் படிச்சவர்கள், அந்த மாதிரி ஆகமங்கள் தெரிஞ்சவர்கள் தான் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு வச்சிருப்பா. இப்ப விஷ்ணு கஷேத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிலது பாஞ்சராத்திர ஆகமப்படி பிரதிஷ்டை பண்ணிருப்பா, சிலது வைகானச ஆகமப்படி பிரதிஷ்டை பண்ணிருப்பா. இந்த பண்டரிபுரத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இங்க பக்தி பிரதிஷ்டை பண்ணிருக்காளாம். என்ன அப்படின்னா, பக்தன்னு சொல்லக்கூடிய புண்டலீகன் அப்படிங்கிற ஒரு பக்தனுக்காக துவாரகாதீசனா இருந்த அந்த கண்ணன் இறங்கி ஓடி வந்தாராம் இந்த புண்டலீகனை தரிசனம் பண்றதுக்காக. அப்போ புண்டலீகன் அம்மா அப்பாக்காக சேவை பண்ணிட்டு இருக்காரு அந்த புண்டலீகன். அப்போ அம்மா அப்பாவுடைய அந்த பாத சேவனத்தை விட்டுட்டு வர முடியாது, கண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னுட்டு ஒரு செங்கலை தூக்கி போட்டாராம். இந்த செங்கல் மேல நீ நின்னுக்கோ அப்படின்னு. அந்த செங்கல் மேல எப்படி நிக்கிறாரோ அதே அந்த செங்கல் மேல இன்னி மட்டும் நின்னுண்டு அந்த பண்டரிபுரத்துல பக்தர்களுக்காக சேவை பண்ணிட்டு இருக்காரு, தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட பக்தி பிரதிஷ்டை தான் இந்த பண்டரிபுரம் இல்லையா? 28 சதுர்யுகங்களா இடுப்புல கைய வச்சுட்டு செங்கல் மேல நின்னுட்டு இருக்காராம் அங்க பண்டரிநாதன். நம்ம பார்த்தோம், சூரிய பகவானுக்கு நமஸ்காரம்னா பிரியம், முருக பகவானுக்கு விரதம்னா பிரியம், சிவபெருமானுக்கு பூஜையும் அபிஷேகம்னா பிரியம். இப்ப ஹரி அப்படின்னு எடுத்துறோம், பகவான் ஹரி அப்படின்னு எடுத்துட்டா ஹரி பஜனைனா பிரியம். அப்ப இந்த பண்டரிநாதனுக்கு என்ன பிரியம் அப்படின்னா, குருநாதர் அழகான ஒரு கீர்த்தனத்துல ரொம்ப எளிமையா சொல்ற இந்த பண்டரிநாதனுக்கு என்ன பிரியம்னு. காசு கேட்கும் சாமி உண்டு, பூசை கேட்கும் சாமி உண்டு, பாண்டுரங்கனோ பாட்டு கேட்கும் சாமி நம் பாண்டுரங்கனோ பாட்டு கேட்கும் சாமி. காசு கேட்கும் சாமி உண்டு, பூசை கேட்கும் சாமி உண்டு, பாண்டுரங்கனோ பாட்டு கேட்கும் சாமி நம் பாண்டுரங்கனோ பாட்டு கேட்கும் சாமி. அப்படி இந்த இவனுக்கு இந்த பண்டரிநாதனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம் தான் ரொம்ப பிடிக்குமாம். அப்போ பக்தர்கள்லாம் ஜால்ரா போட்டுண்டு கழுத்துல டோலக்கு மாட்டிண்டு ஒரு ஹார்மோனியத்தை மாட்டிண்டு அப்படி பஜனை பண்றாளாம். குதிச்சு குதிச்சு பாண்டுரங்கனுக்காக பஜனை பண்ணி ஆடும்போது என்ன பண்றான்னா, பாண்டுரங்கனால அந்த சந்நிதியில இருக்க முடியாதாம். பாண்டுரங்கன் இறங்கி ஓடி வந்து பக்தர்களுக்கு நடுவுல நின்னுட்டு அவனும் இப்படி இடிச்சு ஒரு நர்த்தனம் ஆடுறானாம். அந்த பக்தர்களோட சேர்ந்துட்டு குதிச்சு ஆட ஆரம்பிச்சுடுறானாம். பாண்டுரங்க பக்தர்கள்லயே ஜனாபாய், சந்த் ஜனாபாய் அப்படின்னு ஒரு பெண் பக்தை. அவள் எப்பேற்பட்ட பக்தை அப்படின்னா, அவளுடைய வாக்குல அந்த விட்டல் நாமம் அப்படிங்கிறது சதா சர்வ காலமும் அந்த விட்டல் நாமம் அப்படி வந்துட்டே இருக்குமாம். அவ வந்து ஆத்துல வந்து ஒரு எளிமையான பக்தர்கள், இந்த பாண்டுரங்க பக்தர்கள் எடுத்துட்டாலே அந்த சரித்திரமே ரொம்ப எளிமையான பக்தர்கள். ஒரு நாள் அவ வந்து ஆத்துல உட்கார்ந்துட்டு சாணி தட்டின்னு இருக்கா, அந்த எருமுட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சாணி தட்டின்னு இருக்கா. அப்பயும் அவளுடைய வாக்குல அந்த விட்டல் 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 விட்டல்னு நாமா பெயிண்டே இருக்காம அவளுடைய வாக்குல. அப்போ அந்த அவ தட்டி இருக்கக்கூடிய அந்த சாணி எருமுட்டையை எடுத்து தட்டி பார்த்தா அது விட்டல் நாமத்தை சொல்றதாம். அப்படிப்பட்ட ஒரு பக்தை அந்த ஜனாபாய் அப்படிங்கிற பக்தை. அவ வந்து ஒரு கீர்த்தனத்துல பாடுறா, ஏ பாண்டுரங்கா, நீ மாட்டுக்கு இந்த பக்தர்கள் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நடுவுல வந்து குதிச்சு நீ ஆடின்னு இருக்கியே, உன்னுடைய பீதாம்பரம் அவிழ போற மாதிரி இருக்கு, அதை புடிச்சுக்கோப்பா அப்படின்னு ஒரு அழகான ஒரு கீர்த்தனத்துல சொல்றா. ராமதேவர் கீர்த்தனத்துல நீ வந்து ஆடின்னு இருக்க, உன்னுடைய பீதாம்பரம் அவிழற மாதிரி இருக்கு, கபீர்தாசரோ பயப்படுறார், நீ அந்த பாண்டுரங்கா நீ இந்த பீதாம்பரத்தை கொஞ்சம் பிடிச்சுண்டாவது ஆடப்பா அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனத்துல சொல்றான். नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंगा, जनाभाई मणे देवा बोलो अभंगा, जनाभाई मणे देवा बोलो अभंगा. रामदेव हरि नामदेव हरि हरि नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग. अभंग बोलता कीर्तनी रंग ओडवाळा, प्रेमांचिया संते देवनाचू लागला. नामदेव हरि नामदेव हरि हरि नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग. नाचत डोळत देवाच्या गळला पीतांबरा, सावत होई देवा ऐसे बोले कबीरा. नामदेव
हरि नाम देव हरि हरि नाम देव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग नामदेव कीर्तन करी प्रेम भरनाच पांडुरंग இந்த கீர்த்தனத்துல நம்ம கேட்டோம்னா நம்மளுடைய காலே எழுந்து நம்மளுக்கு அப்படின்னு அர்த்தம் நம்ம ஆடுற மாதிரி ஆயிடுறது இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றா, நாச்சத்த டோலத்த ஏ தேவா நீ ஆடுறது உன்னோட பட்டு பீதாம்பரம் அவிழற மாதிரி இருக்குப்பா. சாவத்த சாவத்த சாவத்தன்னா வா ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படிங்கிறாராம் கபீரா. அது சொல்றத கேளு நீ உன் பீதாம்பரத்தை பிடிச்சுண்டு ஆடு அப்படிங்கிறாளாம் அந்த இடத்துல ஜனாபாய். அப்படி அந்த பகவானுக்கு வந்து பண்டரிநாதனுக்கு நாம சங்கீர்த்தனம் அப்படின்னா அவ்வளவு பிரியமா இருக்கு. இந்த பன்றிபுரத்து க்ஷேத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா க்ஷேத்திர மகாத்மியம் இருக்கு இல்லையா? இது அங்க போயிட்டோம் அப்படின்னா இது கலிக்கு உட்பட்ட ஒரு க்ஷேத்திரமா அப்படின்னு இருக்குமாம் அந்த பண்டரி. ஏன்னா ஒரு கிரகத்திலையும் நாம சங்கீர்த்தனம் தினமும் நடக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னா இந்த பண்டரிபுர க்ஷேத்திரம் தான். இங்க வந்து ஒரு பஜார் இருக்கு, ஒரு கடத்தெரு இருக்காம். அந்த கடை இப்ப வந்து ஒரு ஃப்ளவர் பஜார், ஒரு பூக்கடை அப்படின்னு போனோம்னா அங்க பூக்கள்லாம் வாங்கலாம். பழக்கடை அப்படின்னு போனோம்னா பழங்கள்லாம் வாங்கலாம். அப்போ இந்த பண்டரிபுரத்துல ஒரு பஜார் இருக்காம். அங்க என்ன இருக்குன்னா நாமாச்சா பஜாராம். அங்க நாமா தான் இருக்காம் அந்த பஜார் முழுக்க. அது ரொம்ப அழகா பாடுறாரு இந்த இடத்துல ஒரு அபங்கத்துல. नामाचा बजार पंढरी नामाचा बजार पंढरी नामाचा बजार नामच घेती नामच देती कोटी कुलाम उदार कोटी कुलाम उदार पंढरी नामाचा बजार पंढरी नामाचा बजार ஒவ்வொரு கிரகத்திலயும் அந்த இடத்துல நாமா நடந்துட்டு இருக்காம். இந்த பஜார்ல இப்ப வந்து பூக்கடைனா பூ வாங்குறோம், பழக்கடைனா பழம் வாங்குறோம். இங்க என்ன வாங்கலாம் அப்படின்னா நாமச்சகேதி नामचदेति कोटिकुलाम् उदार कोटिकुलाम् उदार पंढरी नामाचा बजार இங்க நாமத்தை கேத்தி நாமத்தை குடுக்கலாமாம். நாமத்தை கொடுத்து நாமத்தை வாங்கிக்கிறோமாம். ஒரு இந்த பழம் வாங்கினா என்ன பண்ணுவோம்? பழம் வாங்கினா நம்ம சாப்பிட முடியும். பூ வாங்கினா நம்ம தலையில சூட்டிக்க முடியும். அப்ப இந்த நாமத்தை வாங்கினா என்ன கிடைக்கிறது அப்படின்னாக்கா கோட்டி குலா உஜார். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோட்டி குளங்களும் நமக்கு கீழே வரப்போறக்கூடிய சந்ததிகள் எல்லாமே வந்து உத்தாரணம் ஆயிடுறதாம். அப்படி இருக்காம இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நாம சங்கீர்த்தனம். நம்ம ஒரு ஊருக்கு போறோம், இப்ப காசி அந்த மாதிரி கஷேத்திரங்களுக்கு போனோம்னா நிறைய சந்தா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இன்னொரு ஊருக்கு போனோம்னா நிறைய கடத்தெருக்களா இருக்கும். பூரி ஜெகநாதம் அந்த கஷேத்திரம் நிறைய கடத்தெருக்களா இருக்கும். அப்போ இந்த பண்டரிக்கு போனா எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஒரு அடி நம்ம எடுத்து வைக்கிறதையும் ஒரு சந்த தர்சனம் ஆறுதாம் நமக்கு. ஒரு தெருக்குள்ள போனாலும் சரி, ஒரு சந்துக்குள்ள போனாலும் சரி, ஒரு கார்னர்லயும் நமக்கு அங்க சந்துக்களுடைய தரிசனம் ஆகிறதாம் இந்த பண்டரிபுர கஷேத்திரத்துல. धायीं डायीं संत मिळाले करती जय जयकार करती जय जयकार पंढरी नामाचा बजार पंढरी नामाचा बजार இப்போ பழனிக்கு போறோம். பழனிக்கு பாத யாத்திரா போறவா இருப்பா. சபரிமலைக்கு பாத யாத்திரையா போவா. திருப்பதிக்கு மேல் திருப்பதிக்கு ஏறுறவா இருப்பா. இல்ல திருப்பதிக்கே பாத யாத்திரையா போகக்கூடியவா இருப்பா இல்லையா? இந்த மகாராஷ்டிரா தேசத்திலயும் ஒரு யாத்திரை நடக்கிறது. அதுதான் இந்த ஆஷாட மாசத்திலயும் கார்த்திகை மாசத்திலயும் வார்கரி அப்படின்னு சொல்றா. லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒரு இடத்துலயும், அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நடந்து வருவாளாம். அதுலயும் தலையில வந்து ஒரு பெரிய தங்களுடைய கிரகத்துல இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் ரகுமாயிய தூக்கிண்டு வருவா சில பேர். அப்படி சில பேர் துளசி மாடத்தை தலையில சூடிண்டு வருவாளாம், தலையில தூக்கிண்டு வருவாளாம். அப்படி 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர்லாம் ஒரு மாசத்துக்கு நடந்து இந்த பண்டரிபுரத்துக்கு வந்து சேருவாளாம். இந்த ஆஷாட மாசத்துலயும் கார்த்திகை மாசத்துலயும் அப்படி ஒரு யாத்திரை நடக்கிறதாம். அதுதான் அந்த வார்கரி யாத்திரை அப்படின்னு சொல்றார். அத ஒரு சரணத்துல சொல்றாரு இந்த இடத்துல. आषाढ कार्तिक यात्रा भरती विठ्ठल हा सरदार विठ्ठल हा सरदार पंढरी नामाचा बजार पंढरी नामाचा बजार அப்படி இந்த ஆஷாட மாசத்துலயும் கார்த்திகை மாசத்துலயும் யாத்திரா நடக்கிறதா. இப்போ நாம கோஷம் போட்டுட்டு வரும்போது இவாளுக்கு எல்லாம் யாராவது ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் நடந்து வரா.
யாரு பாதுகாப்பா நடந்து வரா கூடையே அப்படின்னாக்கா, பாண்டுரங்கனே நடந்து வரானாம் இந்த யாத்ரீகர்களோட வாரி வாரி வரக்கூடிய யாத்ரிகள். வார்க்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யாத்ரீகர்களோட பாண்டுரங்கனே நடந்து வந்து சர்தார் அப்படி வந்து சர்தாரா வந்து காப்பாத்திட்டு வராளாம். இந்த பாண்டுரங்கனே ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், பார்த்த சாரதி தான் இந்த பாண்டுரங்கன். அதனால இந்த பாரத தேசத்துடைய பாதுகாப்பு அப்படிங்கறத பாத்துக்கிறதே இந்த பாண்டுரங்கன் தான் அப்படின்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவா. அது ஒரு அந்த காலத்துல என்ன நடந்துட்டு இருந்தது அப்படின்னா, கோயில்கள் எல்லாம் சூறையாடி அங்க இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாம் இடிச்சு அங்க இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் திருடிண்டு அப்படி சேதம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்துலதான் சத்ரபதி சிவாஜி மகாராஜா அப்படிங்கிறவர் மூலமா சனாதன தர்மத்தை நம்ம பாண்டுரங்கன் அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்றாரு. மறுபடியும் சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணினதே இந்த சத்ரபதி சிவாஜியை வச்சுண்டு ஒரு வியாஜமா வச்சுண்டு சமர்த்த ராமதாசரையும் சந்து துக்காராமையும் வச்சுண்டு மறுபடியும் அவ 2 பேர் தான் குருவா இருந்துட்டு சத்ரபதி சிவாஜியை வழி நடத்திட்டு போனா இந்த சனாதன தர்மத்தை மறுபடியும் ஸ்தாபனம் பண்றதுக்காக. அவர்கள் 3 பேருமே ஒரே சமகாலத்துல இருந்திருக்கா. அந்த 3 பேருமே இந்த பண்டரிபுரம் புண்ணிய கஷேத்திரத்துல அத்தனை உத்தம பக்தர்கள்லாம் வாழ்ந்திருக்கா. நம்ம என்ன பண்றோம், ஒரு காத்தால எழுந்தோம், ஒரு ஸ்நானம் பண்ணினோம், ஒரு விளக்கேத்தினோம், ஒரு 10 நாமா சொன்னோம், 10 ஸ்லோகம் சொன்னோம், ஒரு பூஜை பண்ணினோம் அப்படின்னா அத ஒரு பக்தின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம இந்த ஏகாதசியின் போது பார்க்கக்கூடிய ஒரு பக்தர்களும் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, அவர்களுக்கு அந்த பக்தி பகவானுடைய பக்தியை தவிர வேற எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நம்ம பல காரியங்களுக்கு நடுவுல பகவானுக்கு ஒரு 2 புஷ்பத்தை போடுறோம், ஒரு 4 நாமா சொல்றோம். ஆனா இந்த பக்தர்கள் எப்படி இருக்கானா, எதை பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு பகவத் விஷயம் தான் ஞாபகம் வருதாம். அப்போ மகாத்மாக்களுடைய சரித்திரம், பகவானுடைய சிந்தனை, பகவானுடைய லீலைகள், குணங்கள், நாமங்கள் இதேதான் அவர்களுடைய ஹிருதயத்துல அனவரதமும் பெயின்றிருக்கு. இவருடைய ஹிருதயத்துல அதை தவிர வேற எதுவுமே இல்ல. இவர்களுக்கு வந்து பக்தி பகவானை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை. அனாவசியமா இவர்களுடைய வாக்குல இருந்து ஒரு வார்த்தை கூட வரவே வராது. எதிரில இருக்கிறவாளுக்கு பிரயோஜனப்படுறதா இல்ல நம்மளுக்கு ஏதாவது இதனால ஆதாயம் இருக்கா அப்படின்லாம் பார்க்க மாட்டா. இவர்களுக்கு பகவத் குணம் சொல்றது அப்படிங்கிறது ஒரு அவஸ்தை. இப்ப வந்து ஒரு பசுமாடு இருக்கு, அந்த பசுமாடுக்கு மடி நிறைஞ்சு போயிடுது. அந்த நிறைஞ்சு போனா என்ன பண்ணும், அது தானா அந்த பாலை கொட்டும் இல்லையா, பால் கீழே தானா கொட்டும். அந்த மாதிரி ஒரு அவஸ்தை இந்த பக்தர்களுக்கு பகவானை பத்தி பேசிண்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அவர்களுக்கு வந்து 1000 தடவை பாகவதம் சொன்னாலும் சரி, 1001 தடவை ராமாயணம் சொன்னாலும் சரி, அழுக்கவே அழுக்காதாம். திரும்ப திரும்ப அந்த பாகவதத்தையும் ராமாயணத்தையும் பேசிண்டே இருப்பாளாம். நமக்கெல்லாம் எப்படி பிராணன் ஓடுறதோ அவர்களுக்கு அப்படி அந்த பகவத் குணமும் நாமமும் ஓடுறதாம். அப்பேற்பட்ட பக்தர்கள் தான் இந்த பண்டரிபுர பக்தர்கள். அப்பேற்பட்ட பக்தர் தான் இந்த நாமதேவர்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தர். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சந்து துக்காராம், சந்து ஜனாமாய், அவர் அப்பயே பார்த்தோம். அவருடைய எருமுட்டை அவர் ஒரு சாணி தட்டினது கூட, அது கூட ஒரு விட்டல் நாமம் சொல்றது அப்படின்னா, அவளுடைய அந்த நாமமானது அவளுடைய உடம்புல எவ்வளவு ஊறி இருக்கணும், அது அவ பண்ணக்கூடிய ஒரு காரியத்திலையும் அவ எப்படி பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது இல்லையா? அவளோட பக்தி அப்படிங்கிறது நம்மளால சொல்லி மாளாது. அத்தனை பக்தர்கள், ஏகநாதர், கோராகும்பர், சேனாநாயி, எத்தனையோ பக்தர்கள் வந்திருக்கா அந்த பண்டரிபுர கஷேத்திரத்துல. ஒரு கதையா நம்ம வந்து பகவானுடைய அனுகிரகத்தாலையும் குருநாதருடைய ஒரு அனுகிரகத்தாலையும் நம்ம இந்த சத்சங்கத்துல அனுபவிப்போம். இப்போ நாமதேவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நாமதேவர் என்ன பண்ற, அவரும் ஒரு பண்டரிபுர பக்தர். அவருக்கு 100 கோடி அபங்கம் பாடணும்னு ஒரு ஆசை. இப்போ 63 நாயன்மார்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அவர்கள் பாடினத 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப 12 ஆழ்வார்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவர்கள் பாடினத 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பண்டரிபுர பக்தர்கள் பாடியிருக்கக்கூடிய மராட்டி கீர்த்தனைகள் இருக்கு இல்லையா, அததான் நம்ம அபங்கம்னு சொல்றோம். அப்படி 100 கோடி அபங்கங்கள் பாடணும் அப்படின்றது இவருடைய ஆசை, இவருடைய பிரார்த்தனை. பரம கிருஷ்ண பக்தரா இருந்த அவருடைய சகாவா பிரகஸ்பதியுடைய சாட்சாத் பிரகஸ்பதியுடைய ஒரு சிஷ்யரா இருந்த உத்தவரே தான் இந்த நாமதேவரா அவதாரம் பண்ணி இறங்கி வந்திருக்கார். அப்போ அந்த நாமதேவருக்கு எப்பேற்பட்ட ஒரு கிருஷ்ண பக்தி இருந்திருக்கணும் இல்லையா? ஏன்னா உடுத்து கலந்த பீதக வாடை அப்படின்னு கண்ணன் உடுத்திண்டு போட்ட பீதாம்பரத்தை தான் உடுத்திப்பாராம் உத்தவர் அந்த துவாபர யுகத்துல. அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தரா இருந்த உத்தவரே மறுபடியும் நாமதேவரா இறங்கி வந்திருக்கார் அபங்கங்கள் பாடனம் அப்படிங்கிறதுக்காக. இந்த நாமதேவரே தான் மறுபடியும் துக்காராமா இறங்கி வந்தாராம். ஏன் அப்படின்னா, ஏன் 100 கோடி அபங்கம் பாடி முடிக்கலையா அப்படின்னா, 100 கோடிக்கு மேல பாடி இருப்பார். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடியது சில அபங்கங்கள் தான் கிடைக்கிறது. ஏன்னா அவருக்கு சந்திரபாகாக்கு நடந்து போகும்போதே ஒரு அபங்கம் பாடுவார், சந்திரனை பார்த்தா அவர் ஒரு அபங்கம் பாடுவார், விட்டலனை தரிசனம் பண்ண போட்டு அந்த மகா துவாரத்தை பார்க்கறதே ஒரு அபங்கம் பாடுவார்.
ஆனா கூட இருந்து குறிப்பு எழுதி வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லாம விட்டு போன அபங்கங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? அதெல்லாத்தையும் மறுபடியும் உத்தாரணம் பண்ணி கொடுக்கணும்னு நாமதேவரே தான் துக்காராமா வராராம் மறுபடியும். கிருஷ்ணனே மாதா, கிருஷ்ணனே பிதா, கிருஷ்ணனே தெய்வம், கிருஷ்ணனே குரு அப்படின்னு இருந்தவர் தான் இந்த இந்த உத்தவர் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்படி குழந்தையா இருக்கிறதுல இருந்து அப்படி ஒரு பக்தி பண்ணிருக்காராம் இந்த பாண்டுரங்கன் கிட்ட. உத்தவர் இருக்கும்போது அவர் 5 வயசு குழந்தை இருக்கார் உத்தவர். அப்போ கூப்பிடுறா அவ அம்மா, எங்க இந்த குழந்தைய காணமே, இந்த குழந்தை காலையில எழுந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையே அப்படின்னு பார்த்தா, அது பின்னாடி கொல்லையில விளையாடின்னு இருக்காம அந்த உத்தவர். என்னன்னா மண்ணிலேயே சின்னதா ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை பிடிச்சு வச்சுட்டு கிருஷ்ணரோட அந்த விளையாடின்னு இருக்காம். அன்னைக்கு என்ன அந்த உற்சவங்கள்லாம் பண்ணி விளையாடிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட பக்தர் தான் உத்தவர். அவரேதான் இன்னைக்கு நாமதேவரா வந்திருக்காரு அப்படின்னா, அந்த நாமதேவருடைய பக்தி எப்படி இருக்கு அப்படின்னா, அவருக்கு பாண்டுரங்கனே தான் எல்லாம். இந்த நாமதேவரும் 5 வயசு குழந்தையா இருக்கார். அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு உடம்பு சுகம் இல்லாம இருக்கு. அப்போ டே குழந்தை, நீ போய் இந்த பாண்டுரங்கனுக்கு இன்னைக்கு பூஜையை பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு அப்பா. இந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இன்னைக்கு நமக்கு பூஜை பண்றதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதே அப்படின்னு அம்மா கொடுத்திருக்கக்கூடிய பக்ஷணங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஓடுறது குழந்தை. போயிட்டு அங்க பூஜையெல்லாம் பண்ணிடுத்து. பூஜையெல்லாம் பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணணும் இல்லையா? நைவேத்தியம் பண்றதுக்காக தட்டை வச்சு கொடுத்து. அது என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த குழந்தை, நாமதேவர் குழந்தையா இருக்கிறது என்ன நினைச்சிட்டு இருக்க, நித்தியமே பாண்டுரங்கன் அந்த பக்ஷணங்கள்லாம் ஸ்வீகாரம் பண்ணிப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பாக்குற பாண்டுரங்கன் வரவே இல்லை. அப்போ அந்த குழந்தைக்கு, ஏன் பாண்டுரங்கா நீ வரமாட்டேங்கிற, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, அப்பா மாதிரி நான் பூஜை பண்ணலையா, நான் என்ன தப்பு பண்ணினேன் சொல்லு அப்படின்னுட்டு. அப்போ அந்த குழந்தையோட வாக்குல இருந்து முதல்ல ஒரு அபங்கம் வருது. அந்த நாமதேவருடைய வாக்குல இருந்து அழகா நாமாவளியா வருதாம் அந்த அந்த அபங்கமானது. கேசவ மாதவ கோவிந்தா கோபாலா ஜீவிது கிருபாளா பாண்டூரங்கா அச்சுதா வாமனா தசரத நந்தனா ஜீவிது கிருஷ்ணா பாண்டூரங்கா. கேசவ மாதவ கோவிந்தா கோபாலான்னு அழகா எப்படி பகவானுடைய நாமங்களையே வச்சுட்டு தன்னுடைய முதல் கீர்த்தனத்தை பாடுறது. அப்படியும் பாண்டுரங்கன் வரல. உடனே என்ன பண்றதாம், பாண்டுரங்கனுடைய 2 காலையும் கட்டிண்டு, நீ இப்ப வரல, நீ இந்த பழத்தை நீ ஸ்வீகாரம் பண்ணிக்கலன்னா உன்னுடைய சந்நிதியிலேயே நான் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னுட்டு அந்த தலைய போய் இடிச்சுக்கிறதாம். அப்போ பாண்டுரங்கன் பார்த்தாரு, இப்பேற்பட்ட ஒரு பக்தியா இந்த குழந்தைக்கு அப்படின்னுட்டு. அந்த ஒரு இன்னசென்ட் பக்தி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த குழந்தைத்தனமான பக்தி, அதுக்கு பாண்டுரங்கனே இறங்கி நாமதேவர் கையால அன்னைக்கு பக்ஷணத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டாராம். அப்பேற்பட்ட நாமதேவர் தான் துக்காராமா இறங்கி வந்திருக்காரு. அப்படின்னா அந்த துக்காராம் பாபாவுடைய பக்தி எப்படி இருக்கும்னு நம்மளால பார்க்க முடியறது இல்லையா? அந்த இடத்துல அப்படி அந்த 5 வயசு குழந்தையா இருக்கிறதேவே அப்பேற்பட்ட ஒரு பக்தி பண்ணிருக்காரு அந்த நாமதேவரும். அப்போ பக்தியே மோட்சம் அடையறதுக்கான ஒரு சாதனம் அப்படின்னு சொல்றா பெரிவாளாம். சோ பக்தி நிஷ்டர்கள்லாம் என்ன பண்றாளாம், பக்தி பண்றவாள்லாம், எனக்கு மோட்சம் கூட வேண்டாம், இது பாகவதத்துல நிறைய பார்க்கலாம், எனக்கு ந புனர்பவம், எனக்கு திரும்பி வராத வைகுண்டம் கூட எனக்கு வேண்டாம், என்ன வேணும் எனக்கு அப்படின்னா, உன்கிட்டயே பக்தி பண்ணிண்டு உன்னுடைய பக்தர்களா இருக்கக்கூடிய அந்த பாகவதர்கள் கூடயே சத்சங்கம் பண்ணிண்டு நாமா சொல்லிண்டு இங்கேயே இந்த பூலோகத்திலேயே நான் உன்னையே நினைச்சுட்டு இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த பக்த நிஷ்டர்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனையா இருக்கு. ராமச்சந்திர பிரபு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, சரையூல இறங்கி வைகுண்டத்துக்கு கிளம்ப போறார். அப்போ ஆஞ்சநேயரை கூப்பிடுறார், நீயும் வாப்பா என்னோட அப்படின்னு கூப்பிடும்போது ஆஞ்சநேயர் சொல்றாராம், ஸ்னேகோமே பரமோ ராஜன் त्वयि नित्यं प्रतिष्ठितः भक्तिश्च नियता वीर भावो नान्यत्र गच्छति நான் எங்கேயுமே நான் வரல, எங்க இருப்பேன் நானு அப்படின்னா, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் அப்படின்னு எங்கெல்லாம் உன்னுடைய ராமகதை நடக்கிறதோ, ஒரு குழந்தை ஒரு மழல மொழியில உன்னுடைய ராமகதை சொன்னா கூட தலைமையில கைய கூப்பிண்டு கண்கள்ல கண்ணீரோட பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு நான் ராமகதையை கேட்கிறேன், உன் வைகுண்டத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்றாராம். எங்க நாமா நடக்கிறதோ, ராமநாமம் எங்க இருக்கோ அங்க நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாராம் ஆஞ்சநேயர். இந்த உத்தவர் சொல்றார் பாகவதத்துல, आसामहोचरण रेणुजुषामहंस्यां वृन्दावने किमपि गुल्मलतौषधीनां या दुस्त्यजं स्वजनमार्य पदं च हित्वा बेजुर्मुकुन्द पदवीं श्रुतिभिर्विमृग्याम्. எங்கன்னா விருந்தாவனே
கிமப்பி குல்ம லதௌஷதீனாம். எனக்கு இந்த பிருந்தாவனத்துல ஒரு புல்லாவோ ஒரு சின்ன மூலிகை செடியாகவோ அந்த அந்த கோபிகைகள் நிதம் நிதம் நடந்து போகக்கூடிய அவர்கள் பாத தூளி படக்கூடிய இடத்துல ஒரு புல்லா எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு, எனக்கு ஒரு ஜென்மாவை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாராம். எனக்கு மோட்சம் வேண்டாம், இந்த விருந்தாவனம் மண்ல அதையும் பாகவதர்களா இருக்கக்கூடிய பரம பாகவதர்களா இருக்கக்கூடிய இந்த கோபிகைகளுடைய பாத தூளிகள் படரா மாதிரி எனக்கு ஒரு செடியாவோ கொடியாவோ மூலிகையாகவோ எனக்கு ஒரு பாகியத்தை கொடு அப்படின்னு கேட்கிறாராம் உத்தவர். அப்படி பிரார்த்தனை பண்றார். ஆழ்வார்கள்னு எடுத்துட்டோம்னா குலசேகர ஆழ்வார் சொல்றார், எம்பெருமான் மலைமேல் ஏதேனும் ஆவேனே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார். அந்த கோவில் திருமலை கோவில்ல ஒரு படியா இருந்துட்டு அந்த படிக்கட்டா இருந்துட்டோம், அதனாலதான் குலசேகர படினே சொல்லுவோம் இல்லையா. படியா இருந்துட்டா உன்னுடைய பவள வாழிய நித்தியமே பார்த்துட்டு இருக்கலாமே, அந்த மலையில ஏதாவது எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடு, ஏதாவது ஒரு ஜென்மா கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாராம் குலசேகர ஆழ்வார். அதே மாதிரி வைகுண்டம் கூட வேண்டாம், இந்த பண்டரி கஷேத்திரம் மண்ல உழண்டு இருக்கிறது தான் வேணும் அப்படின்னு ஒரு பக்தி பண்ணவாதான் இந்த பண்டரிபுர பக்தர்கள் எல்லாமே. பரம கிருஷ்ண பிரேமையோட இருந்த உத்தவரே தான் நாமதேவராகவும் அந்த நாமதேவரே தான் துகாராகமாகவும் வந்தார்னு பார்த்தோம். அண்ணா ஸ்ரீ அண்ணா வைஷ்ணவ சமிதையில அழகா எழுதுறார், மகாத்மா நாமதேவஸ்து ஹரி கீர்த்தன லோலுபக கரஸ்திதேபி வைகுண்டே பிராபஜன்ம புனஷ்ச கரஸ்திதேபி வைகுண்டே. நாமதேவருக்கு வைகுண்டம் கொடுத்திருக்க மாட்டாரா என்ன பகவான்? அவர் கையில அந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அப்படின்னு கையிலேயே எடுத்து கொடுத்துட்டார் அந்த வைகுண்டத்தை. அப்ப கூட வைகுண்டம் வேண்டாம், எனக்கு பண்டரிபுர வாசம் வேணும் அப்படின்னு இறங்கி வந்தாராம் மகாத்மா துக்காராமாக. துகாராம் ஸ்வரூபேண புனரப்யவதீர்ய சஹ பாண்டுரங்கே பராம் பக்திம் சகார திருட நிஷ்டயா வீணாமாதாய ஹஸ்தேன கீர்த்தயன் மதுசூதனம் வீத்யாம் வீத்யாம் நிருத்யதி ஸ்ம பதசிஞ்சித நூபுரஹ. கால்கள்ல அழகா கஜ்ஜைய கட்டிண்டு, துகாராம் அப்படிதான் இருப்பாராம். அழகா அந்த மகாராஷ்டிரத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு குர்தா போட்டு இருப்பாரு, அந்த மாதிரி போட்டுட்டு தலையில அந்த டர்பன் அப்படின்னு சொல்லக்கூடியத கட்டிண்டு கழுத்துல தம்பூராவை மாட்டிண்டு கால்கள்ல கெஜ்ஜைய கட்டிண்டு எப்பயும் விட்டல் 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 அப்படின்னு விட்டல் நாம ஸ்மரணத்தோடையே விட்டல் விட்டல்னு பாடக்கூடிய ஒரு பக்தர் தான் இந்த துகாராம் அப்படிங்கிற பக்தர். இப்ப அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா தேஹு அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அவர் அவருடைய ஜனனம் ஆச்சு. ஒரு கிரகஸ்தரா இருக்கார், வணிக குலத்துல வந்தவர். அப்போ அந்த அவர் பாடியிருக்கக்கூடிய அபங்கங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வேதாந்த ரசம் அப்படி சொட்டக்கூடிய அபங்கங்களா பாடியிருக்காராம். பகவத்கீதையுடைய 18 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, அந்த 18 அத்தியாயங்களையும் அபங்கமா எழுதி கொடுத்திருக்கார். அத கீதை அபங்கம் அப்படின்னே சொல்றா, பகவத்கீதை அபங்கம் அப்படின்னே சொல்றாளாம். அப்பேற்பட்ட ஒரு பக்தி வைராக்கியம் சதாச்சாரம் உலகத்துக்கு பாகவத தர்மத்தை எளிமையான ஒரு முறையில எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பட்டதுதான் இந்த துகாராம் பாபாவுடைய ஒரு அவதாரம் அப்படிங்கிறது. அப்போ அந்த பண்டரிபுர பக்தர்கள்லயே பார்த்தோம்னா இவர் வணிக குலத்துல இருந்தார் இல்லையா, அப்படி கிரகஸ்தரா இருந்துட்டு வணிக குலத்துல இருந்துட்டு எளிமையான ஒரு பக்தியை பண்ணிட்டு இருக்கார். தன்னுடைய ஸ்வதர்மம் என்னமோ அதை கடைபிடிச்சுட்டு இருக்கார். பகவானே கீதையில என்ன சொல்றாரு அப்படின்னா அவரவர்களுடைய ஸ்வதர்மம் என்னமோ அதை அவரவர்கள் கடைபிடிக்கணும், அப்படித்தான் என்ன அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படிதான் இந்த பாண்டுரங்க பக்தர்கள் ஒருத்தருமே இருக்கா. இப்ப சேனாநாயி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சேனாநாயி என்னன்னா அவர் க்ஷவரம் பண்ணக்கூடியவர். அந்த க்ஷவரம் பண்ணக்கூடிய அந்த ஸ்வதர்மத்தை பண்ணிண்டே ஆனா அவருக்கு பாண்டுரங்கன் பிரத்யக்ஷம். பாண்டுரங்கன் அவருக்காக ஒரு ராஜாக்கு சிகை அலங்காரம் பண்ணி விடுறாருன்னா பாத்துக்கோங்க அந்த சேனாநாயியுடைய பக்தியை எப்படி பாராட்டி இருப்பாரு பகவான் அப்படின்னு. அதே மாதிரி ரைதாசர் அப்படின்னு ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, அவருக்கும் பாண்டுரங்கன் பிரத்யக்ஷம். கோரா கும்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மண்பாண்டம் பண்ணக்கூடிய ஒரு குயவன், அவருக்கு பிரத்யக்ஷம். அதே மாதிரி நரஹரி சோனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த தங்கத்தை உருக்கி தங்க ஆபரணங்கள் பண்ணக்கூடியவர், அவருக்கும் பாண்டுரங்கன் பிரத்யக்ஷம். இவர்கள் எல்லாமே பாண்டுரங்கனை பிரத்யக்ஷமா பார்த்தவா, ஆனா அதுக்காக குடும்பத்தை விட்டுடல, தங்களுடைய ஸ்வதர்மத்தையும் விடல. அதுதான் இவர்களுடைய சரித்திரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அழகு இல்லையா. துக்காராம் தேகுங்கிற கிராமத்துலதான் பிறந்தார். அப்போ அந்த 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 தேகு கிராமத்துல ஓடக்கூடிய நதி பேர் இந்திராணி நதி.
அப்போ இந்திராணி நதி அங்க வந்து ஒரு பலசரக்கு கடை, அந்த இடத்துல ஒரு குரோசரி ஸ்டோர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அங்க வச்சுட்டு இருக்கார். லௌகிகம் வைதிகம் கர்ம ந கரோதி யதா விதி சர்வதா விட்டலம் தியாயன் உன்மாத சேஷ்டிதஹ. லௌகிகம் வைதிகம் கர்ம ந கரோதி. அவருக்கு லௌகிக தர்மத்திலையும் மனசு ஈடுபடல, வைதிக கர்மத்திலையும் மனசு ஈடுபடல, சர்வதா விட்டலம் தியாயன்னு எப்போது விட்டல தியானம் ஒண்ணுதானா அவருக்கு. எந்த வியாபாரத்திலயும் மனசே போகல. கடையில உட்கார்ந்துதான் இருப்பார். ஆனா அது ஒரு ஒரு கடையில உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த மிளகா எவ்வளவு கிலோ கிலோ எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டா, அந்த மிளகாக்கு ஒரு விலை சொல்லணும், மிளகாய நிறுத்தி கொடுக்கணும், அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி கல்லால போட்டுக்கணும், இதெல்லாம் பண்ணணும் இல்லையா. ஆனா அவருக்கு வந்து மனசு முழுக்க விட்டலன் கிட்டேயே அந்த தியானத்திலேயே இருக்காம். ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு எப்போதும் அவருடைய வாக்குல அந்த நாமாதான் வந்துட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு வந்துட்டா, ஆஹா பாகவதன் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவார். அவர் கேட்கறதெல்லாம் எடுத்து கொடுத்துருவார். காசு வாங்கிக்க மாட்டார். இப்படியே இருக்கு. அது மட்டும் இல்ல, ரோட்ல வந்து யாராவது இப்போ ஜால்ரா போட்டு ஜெய் ஜெய் விட்டல ஹரி जय जय विठ्ठल हरी जय जय विठ्ठल हरी पांडुरंगा जय जय विठ्ठल हरी जय जय विठ्ठल हरी जय जय विठ्ठल हरी पांडुरंगा அப்படின்னு பாடிண்டே வரா அப்படின்னாக்கா, அவர்கள் பண்டரிபுரத்துக்கு நடந்து போயின்னு இருக்கார்கள், பாத யாத்திரையா போயின்னு இருக்கார்கள்னா, இவர் கடை திறந்திருக்கா, கடை மூடி இருக்கா, எதையும் பார்க்க மாட்டார், கீழே குதிப்பார், அப்படியே கிளம்பி பண்டரிபுரத்துக்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி பல முறை நடக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சில துஷ்டர்கள் எல்லாம் அந்த கடையை சூறையாடிட்டு போயிடுறா. அப்படி நிறைய நஷ்டமாறுது அவர்களுடைய அந்த இதுல. ஆனாலும் பாண்டுரங்கன் பார்த்துட்டு பாண்டுரங்கனுடைய ஒரு லீலை இவரை கிரகஸ்த தர்மத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அங்க வச்சுட்டு இருக்காராம். இவருடைய குணங்கள் எல்லாம் சொல்றா. மாத்ரு புத்திம் பரஸ்திரீஷு சக்ரே பாகவதோத்தமஹ சிரச்சேதபி சம்பிராப்தே சத்தியமேவஹி யத்வ்ரதம். எப்போ சிரச்சேதமே பண்ணா கூட நான் சத்தியத்தை மட்டுமே பேசுவேன் அப்படின்ற ஒரு திருட விரதத்தோட இருந்தாராம் துக்காராம் பாபா. மாத்ரு புத்திம் பரஸ்திரீஷு, மத்த ஸ்திரீகளை பார்த்தா அம்மாவாட்டம் மாத்ரு புத்தி, அவர்களை ருக்மிணி பிராட்டியாகவும் ருக்மிணி தாயாராகவும் லக்ஷ்மி அம்மாவாகவும் தான் பாப்பாராம் அவர். பரஸ்திரீகளை பார்க்கும் போதே சர்வத்ர விட்டலம் தியாயன் சமபாவ சமன்விதः தீனேஷு கருணாம் சக்ரே துகாராமோ மகாமனாக. சர்வத்திரம் விட்டலம், எல்லா இடத்துலயும் பார்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்திலையும் விட்டலனையே பார்த்தாராம் அவர். அதே மாதிரி தீனர்கள் கிட்ட கருணையா இருக்கக்கூடிய ஒரு மகாத்மாவாம் அந்த துக்காராம் பாபா. அவருடைய மனைவி பெயர் வந்து ஜீஜாபாய் அப்படின்னு. குடும்பம் நடத்தின்னு இருக்கா. ஆனா மனசு முழுக்க பாண்டுரங்கனுடைய ஒரு தியானம் தான். அப்போ ஒரு நாளைக்கு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறார், எனக்கு ஒரு குருவை காட்டு. ஏன்னா எந்த ஒரு வித்தியையுமே ஒரு ஒரு நாமாவாகட்டும் எதுவா இருந்தாலும் ஒரு குரு மூலியமா நம்ம வாங்கிக்கிறது தான் விசேஷம் இல்லையா. அதனால எனக்கு ஒரு குருவை காமி அப்படின்னு விட்டலன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். அப்போ ஒரு அபங்கத்துல தானே எழுதுறார் என்னன்னா, ஒரு நாளைக்கு நடந்து போயின்றிருக்காராம், இந்திரியாணி நதி கிட்ட நடந்து போயின்றிருக்கும் போது ஒரு சாது அந்த இடத்துக்கு வர்றார். அந்த சாது வந்து பாபாஜி சைத்தன்யர்னு தானே தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். அவர் விட்டலா அப்படிங்கிற அந்த நாமத்தை உபதேசம் பண்றார். அந்த விட்டல நாமத்தை உபதேசம் வாங்கின்றதும் அவருடைய முதல் அபங்கம். இந்த பாண்டுரங்கனுடைய ரூபத்தை அப்படி அழகா வர்ணனம் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு அபங்கத்தை பாடுறார். सुंदर ते ध्यान उभा विटेवरी कर कढावरी ठेवोनिया मकर कुंडल हणपति श्रवणी कंटी कौस्तुभमणि विराजित सुंदर ते ध्यान उभा विटेवरी कर कटावरी ठेवोनिया कला तुलसी हार कासे पीतांबर आवडे निरंतर हे ध्यान सुंदर ते ध्यान उभा विटेवरी कर कटावरी ठेवोनिया तुका म्हणे माझे हेची सर्व सुख पाहीन श्रीमुख आवडीन
सुंदर ते ध्यान उभावी ठेवरी करकटावरी ठेवुनिया. இன்னொரு அபங்கத்துல பாடுற என்னன்னா எப்படி இருக்காம அந்த பண்டரிபுரம் அப்படின்னா, சதா சர்வ காலமும் டோலக்கு சப்தமும் அந்த ஜால்ராவுடைய சத்தமும் ஒரு நாம சங்கீர்த்தனமும் அப்படியே காதுல ஒலிச்சுட்டே இருக்காம அந்த பண்டரிபுர க்ஷேத்திரத்துல. அத சொல்ற அழகா, सदा माझे डोळ जडो तुझी मूर्ती रकुमाईच्या पती सोयरिया रकुमाईच्या पदी सोयरिया. गोड तुझे रूप गोड तुझे नाम देई माझा प्रेम सर्व काळ विठू माऊली हे जीवर देही संचरोणी राही हृदया माझे गोड तुझे रूप गोड तुझे नाम. तुका म्हणे काही नामा गोमनीक तुझे पायी सुख सर्व काळ गोड तुझे रूप गोड तुझे नाम नेई माझा प्रेम सर्व काळ. गोड तुझे रूप रूप गोड तुझे नाम गोड तुझे रूप रूप गोड तुझे नाम गोड तुझे रूप रूप गोड तुझे नाम गोड तुझे रूप रूप गोड तुझे नाम. सदा माझे डोळ जडो तुझी मूर्ती रकुमाईच्या परी सोयरिया. गोड तुझे रूप गोड तुझे नाम. இப்போ ஸ்ரீ என்ன சொல்றார், நித்தியம் ஜனாஷ பகவக. இந்த அபங்கங்களை கேட்கறதுக்காகவும் அந்த துக்காராம் பாபாவுடைய வாக்குல வரக்கூடிய அந்த ஹரிக்கதையை கேட்கறதுக்காகவும் தினம் தினம் என்னன்னா நித்தியமே ஒரு உற்சவம் மாதிரி இருக்குமாம். நித்தியமே கதை நடக்கும், நித்தியமே பஜனை நடக்கும். துக்காராம் பாபா கிட்ட வந்து கேட்டுண்டு போவாளாம் அந்த அபங்கங்கள் எல்லாம். எல்லாரும் கத்துண்டும் பாட ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி சத்ரபதி சிவாஜி, சமர்த்த ராமதாசர், சந்து துக்காராம் எல்லாரும் ஒரே சமகாலத்துல இருந்தவா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு தடவை என்ன ஆறுது, ஒரு போர் ஒரு வார் நடக்கிறது. அதை முடிச்சுட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜா திரும்பி வந்துட்டு இருக்கும்போது ஒரு 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 ரிவர் ஓடின்னு இருக்கு, ஒரு நதி ஓடின்னு இருக்கு. அந்த இடத்துல தண்ணி குடிக்கலாம், தீர்த்தபானம் பண்ணலாம். ஏன்னா சதுர்விதமான சைன்யத்தோட வந்துட்டு இருக்க. இந்த யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை எல்லாம் சொல்லுவா இல்லையா, எல்லா படைகளும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்பதான் திரும்பி வந்துட்டு இருக்கா போர்ல இருந்து. அப்போ வரும்போது அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாளாம். அந்த இடத்துல குடிக்கும் போது என்ன ஆகுது, ஒரு 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 இலை மேல ஏதோ ஒண்ணு முதந்து வந்துட்டு இருக்கு. அந்த மிதந்து வந்துட்டு இருக்கிறது என்னன்னு எடுத்து பார்த்தா அழகழகான கீர்த்தனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்காம் அந்த இடத்துல. இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு அந்த சோர்ஸ தேடிண்டே போறார் சத்ரபதி சிவாஜி மகாராஜா. அப்ப போய் பார்த்தா ஒரு குகைக்குள்ள போய் பார்த்தா அங்க சமர்த்த ராமதாசர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருக்கு சிவாஜி மகாராஜாவை பார்த்துட்டு ஒரே சந்தோஷம். ஏன்னா எல்லாமே ஒரு பகவானுடைய சங்கல்பம் தான். அப்போ அந்த காலத்துல அவ மீட் பண்ணணும் அப்படிங்கிறது சமர்த்த ராமதாசருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சத்ரபதி சிவாஜியை வச்சுட்டு பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு சனாதன தர்மத்துக்கு அப்படின்னு அதுக்குள்ள வந்துட்டாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அப்போ அந்த குகையில இவர் மட்டும் உட்கார்ந்து இருக்காரு. ஒரே ஒரு சிஷ்யன் இருக்காரு அவருக்கு, கல்யாண கோஸ்வாமி அப்படின்னு ஒரு சிஷ்யர் உட்கார்ந்துட்டு இருக்காருங்க. அப்போ சமர்த்த ராமதாசர் சத்ரபதி சிவாஜியை பார்த்து சொல்றார், நீ இங்கேயே இன்னைக்கு ஆகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. உடனே சிவாஜி மகாராஜாக்கு ஒண்ணும் புரியல. நான் நிறைய நூத்துக்கணக்கான சைன்யங்களோட வந்திருக்கேன் பாபா, அதனால உங்களால எப்படி முடியும் அப்படின்னு போது, அதை பத்தி நீ கவலைப்படாத, நீ எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு. உடனே இந்த கல்யாண கோஸ்வாமி என்ன பண்ணாராம், அங்க இருக்கக்கூடிய சகல விதமான யானைகள், ஒட்டகங்கள், என்னெல்லாம் குதிரைகள் எல்லாருக்கும், அந்த இருக்கக்கூடிய சைன்யங்கள் எல்லாருக்கும் நல்ல அறுசுவை உணவு படைச்சு எல்லாருக்கும் திருப்தியா வயிறார சாப்பாடு போட்டாராம்.
அப்போ சிவாஜி மகாராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு சமர்த்த ராமதாசர்ட்ட கேட்ட உடனே அவர் சொல்றார், தேகுல சந்து துக்காராம்னு ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட போய் கேளு, அவர் பதில் சொல்வார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம் சமர்த்த ராமதாசர். இவருக்கு சிவாஜி மகாராஜாக்கு அந்த சந்து துக்காராம பார்த்தே ஆகணும்னு அவரும் வழி கேட்டுண்டு பல நாளைக்கு டிராவல் பண்ணி அந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டார். தேகுவுக்கு வந்து சேர்ந்துட்டார் துக்காராம பாக்குறதுக்கு. துக்காராம பார்த்த உடனே சிவாஜி மகாராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். துக்காராமுக்கும் சிவாஜியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா. அப்போ அங்கேயும் என்ன சொல்ற துக்காராம் என்ன சொல்ற, நீ இங்க இன்னைக்கு எங்களுடைய சாப்பிடு அப்படிங்கிறாராம். அவருடைய கிரகம் எப்படி இருக்குன்னா, ஒரு குச்சி குடிசைதான் துக்காராம் பாபாவுடைய வீடு. அந்த குடிசையுடைய கூரையும் இடிஞ்சு எப்ப கீழே விழுவும் தெரியாது. அப்படிதான் இருக்கு அவருடைய கிரகமானது. அங்க குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தா அவ வந்து ரொம்பவே வறுமையில இருக்கா அப்படிங்கிறது நன்னா தெரியறது. அப்ப சிவாஜி மகாராஜா சொன்னாராம், மகாராஜா பரவாயில்ல, நான் கிளம்புறேன். பாபா நான் கிளம்புறேன் இப்போ, நான் என்ன சைனியங்களோட வந்திருக்கேன், அதனால நான் இப்ப கிளம்பிக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு உடனே துக்காராம் பாபா சொன்னா, நீ கவலைப்படாத, உன்னுடைய சைனியங்களுக்கும் சேர்த்து நானே உணவு படைக்கிறேன் அப்படின்னுட்டு. அப்போ சிவாஜி மகாராஜாக்கு ஒண்ணும் புரியல. இவர் என்ன பண்ணுவார், எப்படி இத்தனை 100 பேருக்கும் எப்படி சாப்பாடு போடுவார் அப்படின்னா, உள்ள போனாராம். ஆட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சப்பாத்தி பண்றதுக்கு அங்கெல்லாம் ரொட்டி தானே, அந்த ரொட்டி பண்ணக்கூடிய அந்த ஒரு மாவுல இருந்து ஒரு சிட்டிகை எடுத்து எல்லார் கையிலயும் கொடுத்தாராம். அந்த சிட்டிகை மாவை சாப்பிட்ட உடனே, அந்த ஆட்டாவை சாப்பிட்ட உடனே அத்தனை பேருடைய பசியும் சமணம் ஆயிடுதாம். ஒருத்தருக்கும் அப்படியே வட பாயசத்தோட சாப்பிட்டா மாதிரி இருந்ததாம் எல்லாருக்கும். சிவாஜி மகாராஜாக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் எப்படி நடக்கிறது, எப்படி இதெல்லாம் நடந்தது, எப்படி சாத்தியமாச்சு இது அப்படின்னு துக்காராம் பாபாட்ட கேட்ட உடனே, அந்த இடத்துல சமர்த்த ராமதாசர்னு ஒருத்தர் குகையில உட்கார்ந்துட்டு இருக்க, அவர்கிட்ட போய் கேளு, அவர் சொல்வார் அப்படின்னு. அப்பதான் சிவாஜி மகாராஜாக்கு புரிஞ்சுதா, மகாத்மாக்களுடைய ஹிருதயம் என்ன, மகாத்மாக்கள் எப்படி லீலைகள் பண்றா அப்படின்னு இன்னொரு மகாத்மாக்கு தான் தெரியும். அது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண ஜனங்களால புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கறத சிவாஜி மகாராஜா அங்க புரிஞ்சுட்டாராம். அப்போ அடிக்கடி போய் துக்காராம் பாபாவை சந்திக்க ஆரம்பிக்கிறார். சமர்த்த ராமதாசரும் சொல்லியிருக்கார், அவரை நீ குருவா வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ பாக்குறார், இவா ரொம்ப ஏழ்மையான ஒரு நிலையில இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருடைய ஆத்துலயோ சதா சர்வ காலமும் பாகவதர்களுடைய பஜனையும் பாகவதர்களுடைய ஒரு சத்சங்கமும் நடந்துட்டே இருக்கு. இவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்றார், நிறைய தட்டுகள், ஒரு தங்க தட்டுகள் நிறைய எடுத்துட்டு, அந்த தங்க தட்டுகள் முழுக்க நிறைய தங்க காசுகளை குமிச்சுண்டு கிளம்பி வர்றார் சிவாஜி மகாராஜா. அது தூரத்துல இருந்தே பாக்குறார் துக்காராம் பாபா. பார்த்துட்டு எதிர்பக்கமா ஓடி போயிடுறாராம். எதிர்பக்கமா கிடுகிடுன்னு ஓடி போறார். அப்போ சிவாஜி மகாராஜாக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கிரகத்துக்கு வந்துட்டும் ஏன் அவருடைய சிஷியர்கள்லாம் இருக்கா, ஏன் பாபா என்னை பார்த்த உடனே ஓடுறாரு அப்படின்னு உடனே அவளா சொல்றாளாம், நீ இத்தனை நாளைக்கு வெறும் கையோட வந்த, உன்னோட உட்கார்ந்துட்டு சகஜமா பேசிட்டு இருந்த, நீ இன்னைக்கு கையில என்னென்னமோ கொண்டு வந்திருக்கியேப்பா, அதனாலதான் அவர் ஓடி போறார் அப்படின்னு உடனே சிவாஜி மகாராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இதெல்லாம் நான் பாகவதர்களுடைய சேவைக்காக தான் கொண்டு வந்திருக்கேன், அவர் நித்தியமே இத்தனை பேருக்கு ததியாராதனை பண்ணிட்டு இருக்கார், அதுக்கு பயன்படட்டுமே அப்படின்னு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு துக்காராம் பாபா வந்தாராம். வந்துட்டும் நீ என்னமோ இதெல்லாம் தங்க காசு அப்படின்னு சொல்றேப்பா, ஆனா இதெல்லாம் எனக்கு பார்த்தா கோ மாம்சத்தை பாக்குற மாதிரி இருக்கு, என்னால பார்க்க முடியல, நீ முதல்ல இந்த தங்க காசுகள் எல்லாம் எடுத்துட்டு போயிடு அப்படின்னுட்டு. உனக்கு என்ன எத்தனை நாளா தெரியும் அப்படின்னு உடனே, எனக்கு உங்களை 1 மாசமா தெரியும். 1 மாசமா என்ன தெரியிற உனக்கே எனக்கு க்ஷேமத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உனக்கு மனசுல இருக்கு அப்படின்னா, என்ன காலங்காலமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய என்னுடைய பாண்டுரங்கனுக்கு என்னை எப்படி பாத்துக்கணும்னு தெரியாதா, அவனுக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு தெரியாதா? நீ கவலைப்படாதப்பா, உன்னுடைய தங்க காசுகளை நீ எடுத்துட்டு போ, என்ன பாத்துக்க வேண்டியது, என்னுடைய யோகக்ஷேமத்தை பாத்துக்க வேண்டியது அந்த விட்டலனுடைய பொறுப்பு, அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு உடனே, அப்படி அந்த துக்காராம் பாபாவுடைய அந்த ஒரு பக்திய அப்படி கண்ணும் கண்ணீருமா பார்த்துட்டே திருப்பி போனாராம் அன்னைக்கு சிவாஜி மகாராஜா. இப்படி எல்லாம் இருக்கு. நிறைய அபங்கங்கள்லாம் பாடிட்டு இருக்கார் துக்காராம். நாம மகிமை பத்தி பாடுறார், சாது மகிமைய பத்தி பாடுறார், ஏகாதசி மகிமை, துவாதசி மகிமை, அதே மாதிரி பிரகலாத சரித்திரம், துருவ சரித்திரம் எல்லாத்தையும் அபங்கங்களா எழுதி கொட்டுறார். அப்போ அந்த கிராமத்துல, அந்த தேகுன்ற கிராமத்திலேயே ராமேஸ்வர பட் அப்படின்னு ஒரு பெரிய பண்டிதர் இருக்கார். அவர் என்னன்னா நிறைய வேதங்கள், அதோடைய 6 அங்கங்கள் எல்லாத்தையும் படிச்சு தேர்ந்த ஒரு பண்டிதரா இருக்கார் அவர். அப்போ அவர் நித்தியமே உட்கார்ந்துட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து சொல்வாராம். அவர் அதை கேட்கறதுக்கு ஒரு 4-5 பேர் தினம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவருக்கு என்ன மனசுலன்னா, இந்த துக்காராம் ஏதோ ஒரு மராட்டி பாஷையில ஏதோ ஒரு 4 லைன் பாடுறான், அவனுக்கு சாஸ்திரம் தெரியுமா என்ன தெரியும், ஏதோ ஒரு பாட்டு பாடுறான், அங்க 100 கணக்குல போய் மக்கள் விழறா,
நான் இத்தனை படிச்சுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு 4, 5 பேர் கூட வரலையே அப்படின்னு அவருடைய மனசுல ஒண்ணு தோணி போயிடுத்து. அதனால அவர் சொல்றாராம், அயம் வைஷ்ய குலோத்பன்னஹ சாஸ்திர கந்த விவர்ஜிதஹ ஸ்வயம் விதாய கீதானி காயத்யேவம் ஸ்வதந்திரதஹ. சாஸ்திர கந்த, அதாவது சாஸ்திர வாசனையே இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, படிப்பு வாசனையே இல்லாதவன், அந்த மாதிரி சொல்றாராம். படிப்பு வாசனையே கிடையாது இந்த துக்காராம்க்கு. ஸ்வயம் விதாய, தானே ஏதோ மராட்டி பாஷையில தானே ஏதோ ஸ்வயமா ஏதோ எழுதிட்டு இருக்கான். சர்வசாஸ்திர விருத்தானி, அவன் பாடக்கூடியது அத்தனையும் சர்வ சாஸ்திரங்களுக்கும் விருத்தமானதா இருக்கு. இந்த மாதிரி பண்ணக்கூடிய அவன் கிட்ட போய் இந்த ஒரு பாட்டுகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காளே அப்படின்னு உடனே அந்த அந்த வார்த்தைகள் துக்காராம் பாபாவுடைய காதலையும் விழருது. அப்போ கேக்குறார், நீங்க ரொம்ப படிச்சவர், அந்த ராமேஸ்வர பட்டு கிட்ட போய் சொல்ற, நீங்க ரொம்ப படிச்சவர், நீங்க பண்டிதர், நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, அப்படி நான் பண்ணினது தப்பா, நீங்க சொல்லுங்கோ, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன் அப்படின்னு. உடனே அந்த பண்டிதர் பார்த்துட்டு சொன்னாராம், உன்னுடைய நீ எழுதி வச்சிருக்கே அந்த மகாராஷ்டிரிய பாஷையில அது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்திராணி நதியில போடு முதல்ல, நீ பண்ணிருக்கிறது எல்லாமே சாஸ்திரத்துக்கு விருத்தம் அப்படின்னு. உடனே ரொம்ப ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு துக்காராம் பாபாக்கு. துக்காராம் பாபா ஆத்துக்கு வந்தார், விட்டலனுடைய சந்நிதிக்கு போயிட்டு விட்டலன் கிட்ட பிரார்த்தனை பண்றார். நீ சொல்லு பாண்டுரங்கா, நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் எழுதினது தப்பா, பிரபு எது தப்புன்னு சொல்லுங்க, குரு மகிமை தப்பா, நாம மகிமை தப்பா, ஏகாதசி மகிமை தப்பா, என்ன தப்பு பண்ணினேன், சம்ஸ்கிருதம் தெரியாத இருக்கக்கூடிய சாதாரண பாமர ஜனங்களுக்கு புரியறதுக்காக நம்மளுடைய பாஷையில நான் பாடியிருக்கேன், அது தப்பா பிரபு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காராம். அப்போ அவருடைய மனசுல தோன்றது, இவரோ ரொம்ப பெரிய பண்டிதர், அவர் சொன்னா அது கண்டிப்பா நிச்சயமா கரெக்டா தான் இருக்கும், அதனால அவர் சொன்னபடிக்கே நம்ம இந்த அபங்கங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் இந்திராணி நதியில போட்டுடலாம் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் ஒரு பெரிய மூட்டையா ஒரு துணியில கட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இந்திராணி நதி கிட்ட வரார். வந்த உடனே மறுபடியும் அதை திறந்து பாக்குறார். பாண்டுரங்கா, இதெல்லாம் நான் உனக்காக எழுதினேனே பாண்டுரங்கா, இதை எப்படி நான் நதியில போடுவேன் அப்படின்ட்டு உட்கார்ந்துக்கிறார் மரத்தடியில. மறுபடியும் இல்ல இது பெரியவா சொன்னா கேட்கணும் அப்படின்னு எடுத்துட்டு போறார். இப்படியே ஒரு சில வாட்டி பண்ணிட்டு என்ன பண்றார், சரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறார், இந்திராணி நதியில எல்லாத்தையும் போட்டுடுறார். மறுபடியும் அந்த மரத்தடியிலேயே வந்து உட்கார்ந்துட்டு கதறின்னு இருக்கார் அந்த இடத்துல. இப்படி பாண்டுரங்கனுக்காக எழுதினதெல்லாம் இந்த நதியில போட வேண்டியது ஆயிடுதே அப்படின்னு அழுதுண்டே இருக்காராம். அங்கேயே இருந்துட்டார். அன்னைக்கு ராத்திரி கிரகத்துக்கே போகல, அங்கேயே அந்த மரத்தடியிலேயே அந்த நதி கரையிலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கார். மறுநாளைக்கு அங்க விட்டலனுடைய மகா துவாரத்துல அந்த இடத்துல போய் அங்க சந்நிதியை திறக்கணும் இல்லையா, அந்த பண்டாக்கள்லாம் அந்த சந்நிதிக்குள்ள போய் திறக்கிறதுக்காக போறா. கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம் அப்படின்னு திறக்கறாளாம். சுப்ரபாதே விட்டலஸ்ய ததிருஷே மகுடோபரி துகாராமேன லிகிதம் புஸ்தகம் சுந்தரம் ததா. ஓ, பாண்டுரங்கன் சொட்ட ஈரத்தோட நிக்கிறானாம் ராத்திரி. அப்ப கார்த்தால போய் திறக்கும் போது, என்னடா நம்ம இப்பதான் வந்து கதவையே திறக்கிறோம், அபிஷேகம் எல்லாம் ஒண்ணும் பண்ணல, பாண்டுரங்கன் இப்படி ஈரத்துல நிக்கிறானே அப்படின்னு போய் கிட்டக்க போய் பார்த்தா, பாண்டுரங்கனுடைய சிரஸ் தலைக்கு மேல அவர் இந்திராணியில தூக்கி போட்டிருக்காரு இல்லையா, ஒரு துணி மூட்டையில கட்டி அபங்கங்களை, அந்த அபங்கங்களை தன்னுடைய தலை மேல வச்சுட்டு நிக்கிறாராம் பாண்டுரங்கன். அப்படி இந்த துக்காராம் பாபாவுடைய அந்த ஒரு அபங்கங்களுடைய விசேஷத்தை உலகத்துக்கு காமிக்கணும், அது எப்பேற்பட்டது அந்த அபங்கங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கிரேட்னஸ காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டுரங்கன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அழகான லீலை இது. உடனே அந்த அந்த பண்டாக்கள் எல்லாம் என்ன பண்ணா, அந்த அபங்கங்கள் எல்லாம் பாண்டுரங்கன் தலையில இருந்து எடுத்துட்டு ஓடுறா. அந்த துக்காராம் பாபா இருக்கக்கூடிய அந்த மரத்தடிக்கு ஓடி போய், பாபா பாபா இங்க பாருங்க உங்களுடைய அபங்கங்கள்லாம். அப்ப அவர் சொல்ற, இதெல்லாம் ஏன் கொண்டு வந்தேன், எதுக்கு எடுத்து, நான் தான் நதியில போட்டேன், அவர் சொல்லிட்டார், ராமேஸ்வர பட் சொல்லிட்டார், நான் அதனாலதான் போட்டேன் அப்படின்னு. நாங்க எடுத்துட்டு வரல பாபா, இது பாண்டுரங்கன் தன்னுடைய தலைமையில வச்சுட்டு கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தலைமையில வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்கான் உங்களுடைய அந்த அபங்கங்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. உடனே அப்படி அந்த துக்காராம் வந்து அது எல்லாத்தையும் அங்கீகாரம் பண்ணிட்டாராம் மறுபடியும். அப்போ அது ரொம்ப எல்லாருக்கும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எல்லாருக்கும் துக்காராம் பாபாவுடைய அபங்கங்களை கத்துண்டு பாடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் ஜாஸ்தியாகி ஏகப்பட்ட பேர் அதை கத்துண்டு பாட ஆரம்பிக்கிறா. இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு பாபா வந்து துக்காராம் பாபா வந்து திண்ணையில உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ அவருடைய மனைவி எங்கேயோ கிளம்பி வெளியில போறா. அப்ப கேக்குற, ஜிஜாபாயி நீ எங்கம்மா போற அப்படின்னு கேட்ட உடனே, நீங்களோ நம்மளுடைய கடைக்கு போகவும் மாட்டேங்கிறள், நீங்க போனாலும் நான் கடையில இருக்கக்கூடிய பொருள்கள் நஷ்டம் தான் ஆறுது, ஆனா எப்படியாவது நான் குடும்பத்தை நடத்தணும், ஏன்னா இந்த குழந்தைகள் இருக்கா, இந்த குழந்தைகளுக்கு ஒரு ரூபா சாதம் போட வேண்டாமா, அதனால அந்த குழந்தைகளை பாத்துக்க வேண்டாமா, 2 தெரு தள்ளி யாரோ ஒருத்தர் பாத்திரம் தேய்க்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கா, எனக்கு ஆத்து வேலை தரேன்னு சொல்லியிருக்கா, நான் அதுக்காக போறேன் அப்படின்னு. அந்த இடத்துல அந்த ஹிருதயத்தை பாருங்கோ, அவர் அந்த கிரகஸ்த தர்மத்தையும் உடல,
உடனே என்ன ஆயிடுத்து, மனைவி இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, நீ போகாதேம்மா, நீ இருந்துக்கோ, நான் போய் சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறார். அப்போ ஒரு இடத்துக்கா போய் கேட்கிறார், எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கோன்னு. இவருடைய புகழும் இவருடைய அபங்கங்களுடைய புகழும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அந்த ஊர்ல இல்லையா. தேகூர்ல வந்து இவரை தெரியாதவாளே கிடையாது. எல்லாரும் பார்த்துட்டு, பாபா நீங்க வந்து துக்காராம் பாபா இல்ல, நீங்க எங்களுக்கு பாண்டுரங்கனே, உங்களுக்கு எப்படி நான் வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க என்ன வேணா எடுத்துட்டு போங்க, எங்களுடைய கிரகத்துல இருந்து என்ன வேணா எடுத்துக்கோங்க அப்படின்றார். ஆனா பாபாக்கு அதுல வந்து உடன்பாடு இல்ல. துக்காராம் பாபாக்கு உழைச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். சரி, இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊர்ல போய் பார்க்கலாம்னு பக்கத்து ஊருக்கு போறார். அங்க வந்து ஒரு பெரிய சோள கொள்ளை இருக்கு அந்த இடத்துல. அப்போ அந்த சோள கொள்ளையில ஒரு 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 ஓனர் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கோ அப்படின்னு. உடனே, உங்களால கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை பண்ண, ஏன்னா அவர் பார்த்தாலே அப்படியே கிருஷமா இருப்பார். அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் பண்ண முடியாது. இந்த சோள கொள்ளைய பாத்துக்கிற வேலை வேணா உங்களுக்கு கொடுக்குறேன். இங்க நிறைய காக்கா குருவிகள், மாடு கண்ணுக்குட்டிகள் எல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் மேயாம பாத்துக்கோங்கோ. இந்த கா இந்த 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 சோள கொள்ளையை எனக்கு காப்பாத்தி கொடுங்கோ, அறுவடை முட்டும் அப்படின்றா. சோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறார். அங்க ஆனா இவருக்கு எதை பார்த்தாலும் பாண்டுரங்கனா தெரியாது. கருப்பா ஒரு காக்கா வந்தா, ஓ இது நம்ம கருப்பா இருக்கக்கூடிய நம்ம பாண்டுரங்கனை ஞாபகப்படுத்துறதே அப்படிங்கிறார். மாடு கண்ணுக்குட்டி வந்ததுன்னா, இது கண்ணன் மேடு மாடு மேய்ச்ச கண்ணன் வந்து கோவிந்தனாச்சே, அவன் மேய்ச்ச மாடு கண்ணுக்குட்டியாச்சே இது அப்படின்னு அதுலயும் கண்ணனை பாக்குறார். சோ இப்படி எல்லாத்துலயும் பகவானை பாக்கத்தே, காக்கா குருவி வந்தா அது சாப்பிடட்டோன்னு விட்டுடுறார், மாடு கண்ணுக்குட்டி வந்தா அது மேயட்டோன்னு விட்டுடுறார். இப்படி எல்லாம் போயிடுது. அந்த இருக்கக்கூடிய அந்த சொல்ல கொலையில ஒண்ணுமே இல்ல. இந்த ஓனர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து 2 மாசம் கழிச்சுதான் திரும்பி வர. ஏன்னா இவர்கிட்ட பொறுப்பா கொடுத்திருக்கோம், இவர் பாத்துப்பார் அப்படின்னு நினைச்சுட்டு போறார். ஆனா 2 மாசம் கழிச்சு அறுவடைக்காக வரும்போது பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. சர்வநாசம் ஆயிருக்கு அந்த அந்த சோள கொள்ளையே. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இதுக்கான நஷ்ட ஈட நீங்க கொடுத்தே ஆகணும். அப்ப துக்காராம் பாபா சொல்றார், நீ கேக்குற நஷ்ட ஈட குடுக்குற அளவுக்கு எனக்கு திராணி இருந்ததுன்னா நான் ஏன்பா உங்ககிட்ட வேலைக்கு வரேன்? என்கிட்ட எதுவுமே கிடையாது, அதெல்லாம் முடியாது. நீங்க எனக்கு 2000 ரூபாய் நீங்க கொடுத்தே ஆகணும். 2000 ரூபாவா? 2 ரூபாய் கூட என்கிட்ட இல்லப்பா. அப்படின்னா வா, நீ ராஜா கிட்ட போலாம், நம்ம ராஜா கிட்ட போய் நியாயம் கேட்கலாம் அப்படின்னு. துக்காராம் பாபா சொல்றார், ராஜா கிட்ட போக வேண்டாம், என்ன தண்டனையா இருந்தாலும் நீயே கொடு. ஏன் ராஜா கிட்ட போக வேண்டாம்னா, சிவாஜி, சத்ரபதி சிவாஜி தான் ராஜா. இவன் வந்து கூட்டிட்டு போய் துக்காராம் பாபாவை நிறுத்தி, என் சோள கொள்ளையில இவர் ஒழுங்கா வேலை பண்ணல அப்படின்னு சொன்னா தண்டனை துக்காராம் பாபா கிடைக்காது. யாருக்கு கிடைக்கும்? இந்த சோள கொள்ளைய யாரு வச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு தான் கிடைக்கும். என் துக்காராம் பாபாவை நீ வேலைக்கு வச்சியான்னு கேட்க மாட்டாரா? அதனால துக்காராம் பாபா என்ன பண்ணாரா, ராஜா கிட்ட எல்லாம் போக வேண்டாம், நீயே தண்டனை கொடு அப்படின்னு உடனே, தண்டனை எல்லாம் கொடுக்கறதா இல்ல, நீங்க முதல்ல என்னுடைய நஷ்ட ஈட எடுத்து வைங்கோ அப்படின்னு உடனே, பாண்டுரங்கா 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 அப்படிங்கிறாராம் துக்காராம். அப்போ அந்த சோழ கொள்ளக்காரன் கேக்குறான், நீ என்னையா பெரிய துக்காராமா நீனு, பாண்டுரங்கா பாண்டுரங்கான்ற அப்படின்னு உடனே அவர் ரொம்ப வினயமா, ஆமாப்பா நான்தான்ப்பா துக்காராம், அந்த கிராமத்துல எனக்கு தேகூல வேலை கிடைக்கலன்னு இங்க வந்தேன்பான்னு உடனே சாஷ்டாங்கமா கீழே விழுந்தானாம், அழுது புரண்டானாம், அவருடைய பாத தூளிகளை எடுத்து தலையில போட்டுண்டானாம். அப்படி அவர் நிக்கக்கூடிய இடத்த அப்படி அங்க பிரதட்சணம் பண்ணானாம். எழுந்து, பாபா உங்களையா நான் இப்படி பேசிட்டேன், உங்களையா நான் இவ்வளவு நாளைக்கு வேலைக்கு வச்சுட்டேன், எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கிரகத்துக்கு வேண்டியதுக்கு இந்த என்கிட்ட இருக்கிறது ஒரு வண்டி நிறைய கரும்பு நான் வச்சிருக்கேன், அந்த கரும்பை நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க, அதை எடுத்துட்டு போய் உங்களுக்கு வேண்டியதா வாங்கிக்கோங்க அப்படின்னு உடனே துக்காராம் பாபாவும் அதை எடுத்துட்டு எடுத்துட்டு வந்த உடனே ஜீஜாபாய்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எடுத்து வந்தோடனே அதை வந்து, நீங்க போய் இதை சந்தையில வித்துட்டு நம்ம ஆத்துக்கு வேண்டிய பொருள்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்புறார். இவரும் வண்டி எடுத்துன்னு போறார். வண்டி எடுத்துன்னு போற வழியிலேயே பார்த்தா ஒரு குட்டி விட்டல் ருக்மணி மந்திர் இருக்கு அந்த இடத்துல, கோவில் இருக்கு அந்த இடத்துல. சரி கோவில் உள்ள போயிட்டு போலாமே அப்படின்னு இறங்குறாரு. அந்த இடத்துல இறங்கின உடனே என்ன ஆகுது, அந்த கரும்பு இல்லையா, குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்குமே, அதனால எல்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வந்து சூழ்ந்துட்டு வந்துட்டு, பாபா பாபா எனக்கு ஒரு கரும்பு கொடு, பாபா பாபா எனக்கு ஒரு கரும்பு கொடு அப்படின்னு உடனே, கோவிந்தா இந்தா ஒரு கரும்பு, கிருஷ்ணா இந்தா ஒரு கரும்பு, ராமா இந்தா ஒரு கரும்பு, விட்டலா இந்தா ஒரு கரும்பு, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா கரும்பையும் கொடுத்துட்டு அங்கேயே விட்டல் விட்டல் விட்டல்னு பஜனைய பண்ணிட்டு ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரின்னு வண்டியை திருப்பி ஓட்டின்னு வர. வண்டியில கரும்பு இல்ல, அவர் கரும்பை விற்கவும் இல்ல, அதனால அவர் மளிகை சாமானும் வாங்கல, எதுவும் இல்ல. திரும்பி வர அப்படியே எப்படி போனாரோ அப்படியே திரும்பி வர. ஒரே ஒரு கரும்பு மட்டும் இருக்கு அந்த அந்த வண்டியில. ஜீஜாபாய் பார்த்தா அவ வந்து ரொம்பவே பதிவிரத்தை தான், ரொம்ப மரியாதையோட இருக்கக்கூடியவள் தான். ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தைகள் கஷ்டப்படுறது அப்படின்னா ஒரு அம்மாவுடைய ஹிருதயம் தாங்குமோ? தாங்காது இல்லையா? அதனால இந்த குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய ஒரு பாசத்தால அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது, ரொம்ப வருத்தத்தோட கோபமும் வந்துடுறது. ஒரே ஒரு கரும்பு இருக்கு, அதை என்ன பண்ற, அந்த கரும்பை எடுத்துட்டு அவர் அடிச்சு விடுற. அதை இப்படி பண்ணிட்டேலே, நீங்க இப்படி சர்வநாசம் பண்ணிட்டேலே அப்படின்னு அடிச்ச உடனே என்ன ஆகுது, அந்த கரும்பு 2ஆ உடைஞ்சு கீழே விழுறது. அப்பயும் துக்காராம் பாபா சொன்னாராம்,
ஜிஜாபாய், நீயும் விட்டலனுடைய குழந்தைதான், நானும் பாண்டரங்கனுடைய குழந்தைதான். இந்த ஒரு கரும்ப எப்படி சமமா உடைச்சு கொடுத்திருக்கான் பார், உனக்கும் எனக்கும் சமமா உடைச்சு கொடுத்திருக்கான் பாரு அந்த பாண்டுரங்கன் அப்படின்னு உடனே அவ கதற ஆரம்பிச்சுடுறா. எப்பேற்பட்டவர் நம்ம பர்த்தா, இந்த உலகமே கொண்டாடுறது நம்ம பர்த்தாவை நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு கால்ல விழுந்து கதறாளாம். அப்போ பாண்டுரங்கனுடைய கிருபைய சொல்றார். இந்த பாண்டுரங்கனுடைய லீலைய பாத்தியா, நமக்கு ஜிஜாபா கிட்ட சொல்றார். எல்லாரும் வந்து தீபாவளி அப்படின்னா வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுவா, கார்த்திகை தீபம்னா ஒரு நாள் கொண்டாடுவா, அன்னைக்கு ஒரு நாம சங்கீர்த்தனத்தை வச்சுப்பா. நம்ம ஆத்துல பாருடி, நித்தியமே நாம நடக்கிறது, நித்தியமே நாம சங்கீர்த்தனம் நடக்கிறது, நித்தியம் டோலத்தை தூக்கிட்டு வரா, ஹார்மோனியத்தை தூக்கிட்டு வரா, இது ஜால்ராவை எடுத்துன்னு வரா, அப்படி நாம கோஷம் கேட்கறது நம்ம ஆத்துல. இந்த மாதிரி ஒரு நித்தியோத்சவம் எங்க நடக்கும் சொல்லு? இது பாண்டுரங்கனுடைய கிருபையால நித்தியோத்சவம் நடந்துட்டு இருக்கு நம்ம ஆத்துல. இப்போ இது கூட உனக்கு புரியலையா? இந்த பாண்டுரங்கனுடைய கிருபை உனக்கு புரியலையா? இதுதான்மா கிருபை அப்படின்னு, இதை விட பெரிய அனுகிரகம் என்ன வேணும் அப்படின்னு அந்த ஒய்ஃப சமாதானப்படுத்தினாராம். அதே இடத்துல வந்து சிஞ்சுவாட்டி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு, பக்கத்துல ஒரு ஊரு. அந்த இடத்துல அடிக்கடி துக்காராம் பாபாவை கூப்பிடுவாளாம். நீங்க வந்து கதை சொல்லுங்க, நீங்க வந்து பஜனை பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பாளாம். அப்போ ஒரு தடவை அந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கா. துக்காராம் பாபா போனார் அப்படின்னா, அவர் அபங்கம் ஆரம்பிச்சார்னா ராத்திரி முழுக்க அபங்கம் நடக்கும். திவ்யநாமம் ராத்திரி முழுக்க நடக்கும். காத்தால 4 மணி 5 மணிக்கு தான் முடியும். அப்போ அந்த கிராமத்துல இருக்கிறவா 4 மணி 5 மணிக்கு தான் ஆத்துக்கே போவா. ஆத்துக்கு போய் கொஞ்ச நாளை படுத்துட்டு இருந்துட்டு மறுபடியும் காலையில வேலையை ஆரம்பிச்சுக்குவா இல்லையா? அப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு பண்டிதர் வர்றார். அந்த இடத்துல ஒரு நல்ல ராமாயணம் படிச்ச ஒரு பண்டிதர் வர்றார். அவருக்கு என்னன்னா, ஆனா அவர் ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருக்கார். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கார். சோ இந்த மாதிரி கிராமம் கிராமமா போய் ராமாயணம் சொன்னா ஏதாவது சம்பாவனை கிடைக்கும், அந்த சம்பாவனையை வச்சுட்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த சிஞ்சுவாட்டிக்கு வந்திருக்கார். அவர் வந்த உடனே பார்த்தா அந்த கிராமத்துல இருக்கிறவள 8 மணிக்கு தான் தூங்கியே எழுந்துக்கிறா. தூங்கி எழுந்து பல்லு தேய்க்கிறதுக்கே 8 மணிக்கு தான் போறா. அப்ப பாக்குறார், இது என்ன இந்த அக்ரஹாரம் எப்படி இருக்கு, ஒரு ஆச்சார அனுஷ்டானமே இல்லையே, எல்லாரும் 8 மணிக்கு எழுந்துக்கிறாளே, காலங்காத்தால எழுந்துக்கிற பழக்கம் கூட இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒருத்தர் சொல்றாராம், இந்த மாதிரி துக்காராம் பாபான்னு ஒருத்தர் வந்திருக்கார், 1 மாசமா பஜனை நடந்துட்டு இருக்கு, ராத்திரியோட ராத்திரியா பஜனை நடக்கிறது, அதனாலதான் நாங்க காத்தால ரொம்ப சீக்கிரம் எழுந்துக்க முடியல, இப்பதான் நாங்கெல்லாம் வந்து ரொம்ப அசதியா இருக்கேன்னு படுத்துட்டோம் அப்படின்னு. அப்ப அந்த பண்டிதர் யோசிச்சாராம், இந்த ஊர்ல துக்காராம் பாபா இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல நம்மளால எப்படி ராமாயணம் எல்லாம் சொல்லி நம்ம ஏதாவது சம்பானம் வாங்க முடியும், நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறார். இத வந்து ஒருத்தர் வந்து துக்காராம் பாபா கிட்ட சொல்றார். இந்த மாதிரி ஒரு ராமாயணம் சொல்றதுக்காக வந்தார், அவர் கிளம்பி போயிட்டார் அப்படின்னு துக்காராம் பாபா ஓடுறார். அவர் பின்னாடி ஓடி போய் அவரை கூட்டின்னு வர, நீங்க வந்து சொல்லுங்கோ, நீங்க ராமாயணம் சொல்லுங்கோ, நாங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறோம் அப்படின்னுட்டு 45 நாளைக்கு நீங்க இங்க ராமாயணம் சொல்லுங்கோன்னு பிரதம ஸ்ரோதாவா இருந்துட்டு, ஸ்ரோதான காதுகளால கேட்கறது. சோ அவரே வந்து பிரதம ஸ்ரோதாவா இருந்துட்டு துக்காராம் பாபா உட்காண்டாச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து உட்காந்துருவா இல்லையா? அப்படி ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. அப்போ அங்க ராம கதை நடந்துட்டு இருக்காம அந்த இடத்துல. அப்ப என்ன பண்ற, ஆஹ் அங்க வந்துட்டு எல்லாரும் வந்து ஒரு ஒண்ணா ராமாயணம் அப்படின்னாலே முதல்ல ராமஜனனம் வரும் பாலகாண்டத்துல, அடுத்தது சீதா கல்யாணம் வரும், அதுக்கப்புறமா பாதுகா பட்டாபிஷேகம் வரும், அப்புறம் கிஷ்கிந்தா காரணத்துக்கு போன உடனே அங்க சுக்ரீவ பட்டாபிஷேகம் வரும். இந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ் வரும் இல்லையா ராமாயணத்துல. அப்படி ஒன்னொன்னா வரும்போது ஒருத்தர் ஆத்துல இருந்து அன்னைக்கு வந்து மண்டகப்படி பண்றது, இன்னைக்கு நான் ததி ஆராதனை பண்றேன், சீதா கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன், பருப்பு தேங்காய் கூட்டு நான் பண்ணிட்டு வரேன், நான் திரட்டி பால் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி ஒரு கிரகத்துல இருந்தும் ஒருத்தர் ஒண்ணு கொண்டு வந்துட்டு இருக்கா. ஆனா ஒருத்தர் வந்து ரொம்ப பணக்காரர், அந்த ஊர்லயே ரொம்ப பணக்காரர் அவர் தான். ஆனா பயங்கர கருமி, கையில இருந்து ஒரு 4 அணா கூட கழட்ட மாட்டார், அப்படி ஒரு கருமி. ஆனா அந்த ஆத்துல இருக்கக்கூடிய மாமி வந்து ரொம்ப பரம பக்தை அவள். அதனால இவர் சொல்லக்கூடிய அந்த ராமாயணத்தை நம்மளுடைய கிராமத்துக்கே வந்து ஒருத்தர் ராமாயணம் சொல்றார், அதனால போய் கேட்கணும்னு நித்தியமே என்ன பண்ணுவாளாம், பர்த்தா கூட ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு வருவாளாம். ஏன்னா அவர் போகக்கூடாதுன்னு, நீ போனேன்னா அங்க இருக்கிறவா ஏதாவது பைசா கேட்பா, நீ போகக்கூடாது அப்படின்னு பாராம். இவ சண்டை போட்டுட்டு நித்தியமே வந்து அந்த இடத்துல கதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்போ ஒரு ஈவெண்டா நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இவ ஆத்துல இருந்து மட்டும் எதுவுமே வரல. அப்ப அவளை பாத்துட்டு இருக்கா, ஊர்ல இருக்கிறவள சொல்றா, இவா ஊர்லயே பெரிய பணக்காரா இவாதான், அதனால ராமருடைய பட்டாபிஷேகத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கா போல இருக்கு, பெருசா பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு உடனே அது யுத்த காண்டமும் வந்துடுத்து. யுத்த காண்டம் வந்த உடனே இவாள்லாம் போய் இப்போ போய் நம்ம கேட்கலாம், நீங்க பண்ணி வைங்க பட்டாபிஷேகம்னு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது இந்த பணக்காரர் என்ன பண்ணார், என்னைக்கு பட்டாபிஷேகம்னு கேட்டுட்டார், அன்னைக்கு ஆத்த பூட்டிட்டு கிளம்பி போயிட்டார், ஊரை விட்டே கிளம்பி போயிட்டார். அவர் ஒய்ஃபை மட்டும் ஆத்துல விட்டுட்டு அவளுக்கு என்ன அந்த ஒரு 4-5 நாளைக்கு என்ன தளிகை பண்றதுக்கு என்ன சாமா வேணுமோ அதை மட்டும் வெளியில வச்சுட்டு பீரோல இருந்து எல்லாத்தையும் பூட்டி சாவி எடுத்து மடி செஞ்சு சொல்லிட்டு போயிட்டார். அவர் கிளம்பி போயிட்டார். அப்போ இந்த டொனேஷன் கலெக்ட் பண்றவாள்லாம் வரா வாத்துக்கு, நீங்க ஏதாவது பண்ணுங்கோ, நீங்க தான் இன்னும் எதுவுமே பண்ணல, ஊர்லயே பணக்காரா நீங்க தான், பட்டாபிஷேகத்தை நீங்க பண்ணி வைங்கோ அப்படின்னு அவளுடைய மனசு அப்படியே நொறுங்கி போயிடுறது.
உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியுமே இவருடைய குணம் என்னன்னு தெரியுமே, பாருங்கோ ஆத்த முழுக்க பூட்டி வச்சிருக்காரு, பீரோல இருந்து எல்லாத்தையும் பூட்டிட்டு போயிட்டார், என்கிட்ட எதுவுமே இல்ல குடுக்கறதுக்கு அப்படின்னோடனே, இல்ல நீங்க ஏதாவது குடுங்க அப்படின்னோடனே அவ என்ன பண்றா, அங்க வந்து கை கால் அலம்பிக்கிறதுக்கு ஒரு பித்தளை சொம்பு இருக்கு அந்த இடத்துல. அதுவுமே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நனாவே இல்ல அந்த சொம்பு. அத எடுத்து என்கிட்ட இதுதான் இருக்கு, இப்போதைக்கு என்கிட்ட இப்பதான் இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாளாம். இந்த இந்த இது வாங்குறதுக்காக வந்தவாளா இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் அவளுக்குள்ள வந்து ஒரு விஷமக்கார ஒருத்தர் இருக்க. அவர் என்ன பண்றாரு, நீ ஒண்ணுமே பண்ணலையோனோ, இந்த குடும்பத்துடைய மானத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், கடைசி நாள் பட்டாபிஷேகம் அன்னைக்கு பிரவச்சனம் எல்லாம் முடிஞ்சது, பாராயணம் எல்லாம் முடிஞ்சது, எல்லாருக்கும் அந்த அந்த வந்திருக்கக்கூடிய அந்த பௌராணிகருக்கு சம்பாவனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த இந்த சொம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பட்டு துணியால மூடிட்டு ஹிரண்ய பாத்திரம்னா கோல்டு தங்க பாத்திரம், அத வந்து நாங்க வந்து தானமா குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வேத வாக்கியத்தை சொல்லிட்டு இந்த சொம்பை எடுத்து துக்காராம் பாபா கையில குடுக்குறா. இத குடுங்கோ அப்படின்னு அந்த 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 பௌராணிகர் கிட்ட குடுங்கோ அப்படின்னு துக்காராம் பாபா அதை கையில வாங்கிட்டார். இந்த ஹிரண்ய பாத்திரம் அப்படின்னு அதை சொல்லிட்டு அவர் கையில குடுக்குறாரு அந்த அந்த பௌராணிகர் கிட்ட. அது நிஜமாவே தங்க பாத்திரமா அவர் கையில போறது. ஏன் அப்படின்னா, மத்தவா எல்லாருமே அந்த கருமியுடைய ஹிருதயத்தை பார்த்தாலாம், துக்காராம் பாபா வந்து அவளுடைய ஹிருதயத்தை பார்த்தா. அவ எப்படி நித்தியமே அந்த கதை கேட்கணும்னு எப்படி ஸ்ரத்தையா வந்து ஒரு நாளும் உட்காந்து கதை கேட்டா, எதுவுமே கொடுக்கறதுக்கு இல்லையே அப்படின்னும் போது அவளுடைய ஹிருதயம் எப்படி பதபதச்சுது, எப்படி கதறினாள், எப்படி தன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன வஸ்துவையாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுத்தா. அந்த ஹிருதயத்தை பார்த்தாராம் துக்காராம் பாபா. பார்த்துட்டு அதனால அவர் கையில வாங்குறச்சேவே அது அப்படியே ஸ்வர்ணமா மாறித்தான். தனக்குன்னு வரும்போது ஸ்வர்ணத்தை அவர் என்ன சொன்னார், கோமாம்சம்னு சொன்னார். இப்போ இந்த ஏழை பௌராணிகருக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமா வாத்துல அப்படின்னும் போது அதை தங்கமாக்கி கொடுத்தாராம். அப்படி மத்த ஜீவன்கள் அப்படின்னா தீனர்களா இருக்கக்கூடியவர்கள் கிட்ட எல்லாம் கருணைய பொழிஞ்சாராம் துக்காராம் பாபா. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு சமயம் என்னது, ஜிஜாபாய் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒரு வெள்ளிக்கிழமை அழகா 5 முகம் ஏத்தி குத்து விளக்குல பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் பண்ண மாட்டாளே நம்ம மனைவி, என்ன இது திடீர்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னுட்டு துக்காராம் பாபா வந்துட்டு கேட்டா, ஜிஜாபாய் என்ன பண்ணிட்டு இருக்கேமா அப்படின்னு. இந்த மாதிரி நான் ஒரு ஜோசியர் கிட்ட போனேன், அவர் வந்து நம்ம ஆத்துல லட்சுமி கடாட்சம் ஏற்படணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில விளக்கு பூஜை பண்ணினா நிறைய லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுறது. நம்ம பாண்டுரங்கன் கிட்ட நம்ம இந்த மாதிரி காமியார்த்த பக்தி எல்லாம் பண்ண மாட்டோமேமா, இது நம்ம குடும்பத்துக்கே வழக்கம் இல்லையே அப்படின்னு உடனே அவர் சொல்றார், நீங்க உங்க பாண்டுரங்கனுக்கு பூஜை பண்ணுங்க, நான் ருக்குமாயிக்கு தானே பண்றேன், நான் ருக்மிணிக்கு தானே பண்றேன், ருக்மிணி பிராட்டி தானே லட்சுமி, நான் ருக்மிணிக்கு பண்றேன், நீங்க அவளை பாண்டுரங்கனுக்கு பண்ணுங்க அப்படின்னு உடனே அந்த மாதிரி ஒரு 4-5 வாரம் நடக்கிறது பூஜை. லட்சுமி கடாட்சம் எப்படியோ ருக்மிணி பிராட்டியும் அவளுக்கு ஒரு கிருபை பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா. அவளுக்கு கையிலையும் ஒரு கொஞ்சம் செல்வம் சேர்ந்தது. ஆத்துல இருக்கக்கூடிய அந்த நிறைய அடகு வச்சிருக்கா இல்லையா, அடகு வச்சிருக்கிற நகையெல்லாம் போய் மீட்டுண்டு வந்துட்டு அன்னைக்கு நிறைய அந்த பாயசம் நல்ல பஞ்சபட்சம் நல்ல அறுசுவை உணவு பண்ணி வச்சிருக்கா. அந்த இடத்துல பண்ணி வச்சுட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆத்துக்காரும் வந்துட்டு துக்காராம் பாபாவும் வந்தாக்க எல்லாருக்கும் சேர்த்து வச்சு சாம் போடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் காத்துட்டு இருக்கா. அப்போ உள்ள வந்த உடனே என்னமா இதெல்லாம் அப்படின்னு உடனே, லட்சுமி கடாட்சம் கிடைச்சு கொடுத்துன்னா நம்ம ஆத்துக்கு நம்ம லட்சுமி வந்துட்டா, நம்ம ஆத்துக்கு நான் பாருங்க இதெல்லாம் இவ்வளவு செல்வம் சேர்ந்திருக்கு, இவ்வளவு பட்சணம் நான் பண்ணி வச்சுக்கேன், சாப்பிட வாங்கோ அப்படின்னு உடனே அவ உள்ள போய் எடுத்துன்னு வரதுக்காக போறா. அதுக்குள்ள துக்காராம் பாபா கிளம்பி வெளியில போயிடுற. வெளில போனோடனே இவனும் காத்துட்டு இருக்கா வரவே இல்லை. சரி குழந்தைகளுக்கா சாதம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் போடுறா. அப்பயும் காத்துட்டு இருக்கா, வரல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, வரவே இல்ல. சரி இவ்வளவு நினைச்சுட்டு இருக்கா, எங்க போயிருக்க போறார், பண்டரிபுரத்துக்கு தான் போயிருப்பாரு, விட்டு போனா பண்டரிபுரம் தான் போவார், அவரே திரும்பி வருவார். காத்துட்டு இருக்கா, 1 மாசம் ஆயிடுத்து காணும். சோ இவளே தேடிட்டு போறா. பண்டரிபுரத்துக்கு போய் பார்த்தாக்கா அந்த இடத்துல எல்லாரும் சொல்றா, துக்காராம் பாபாவா வரவே இல்லையே, 1 மாசமா வரலையே அப்படின்னு. உடனேதான் அவளுக்கு மனசு பதபதைக்க ஆரம்பிக்கிறது, எங்க போனார், இவர் என்ன பண்ணார் தெரியலையேன்னு. தேடிண்டே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு குகையில அப்படியே பல நாள் சவரம் பண்ணாம தாடியோட அப்படியே சாப்பிடாம உடம்பு 1 மாசம் சாப்பிடலன்னா அந்த உடம்பு எப்படி இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு மாதிரி கிருஷமா போய் அந்த இடத்துல குகையில உட்கார்ந்துட்டு இருக்கார். போயிட்டு கால்ல விழுந்து கதறா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே துக்காராம் பாபா சொல்றார், நம்ம காமியார்த்த பக்தி பண்ணக்கூடாதுமா, நம்ம குலத்துல அது வழக்கமே கிடையாது. நீ உனக்கு நீ முன்னாடி என்ன ஒரு உடை உடுத்தின்றதையோ போய் அந்த புடவைய கட்டிண்டு வா, இந்த நகை நட்டெல்லாம் வேண்டாம், உனக்கு என்ன கிடைச்சதோ அது எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணிடு, நீ இருக்கக்கூடிய துளசி மாலையை போட்டுண்டு வா, அப்பதான் நான் கிரகத்துக்கு வருவேன் அப்படின்னு. உடனே அவளுடைய பெருமை அவளுக்கு புரிஞ்சுது.
போய் ஒரு 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 பழைய புடவையை கட்டிட்டு மறுபடியும் துளசி மாலையை போட்டுட்டு வர. அப்பதான் துக்காராம் பாபா மறுபடியும் திரும்பி வர. அப்பேற்பட்ட பிரேம பக்தர் துக்காராம் பாபா. தானும் அகைத்துக்கி பக்தி எப்படி பண்ணணும், எதையுமே எதிர்பார்க்காத ஒரு பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தானும் பண்ணி, அந்த பிரேம பக்தி பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பிரேம பக்திய சொல்லி கொடுத்தவர் அப்படின்னு அந்த பாகவத தர்மத்தை நமக்கு வழிகாட்டி கொடுத்தவர் இந்த துக்காராம் பாபா. அப்போ அவருக்கு வைகுண்டம் போறதுக்கான சமயம் வந்துடுறது. ஆனா பகவான் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றார். நாம சங்கீர்த்தனம் பண்றவா எல்லாரும் உன்னுடைய சரணத்தை வந்து அடையறா அப்படிங்கிறது இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் தெரியணும். அதனால நீ என்ன பண்ணணும், என்ன இந்த உடம்போடையே கூட்டின்னு போகணும் வைகுண்டத்துக்கு அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அப்போ ஒரு நாளைக்கு உட்காந்து பஜனை பண்ணிட்டே இருக்கார் அந்த பண்டரபுரத்துல. அப்பதான் அபங்கங்கள் நிறைய பாடுறார். அந்த வைகுண்டம் ஆரோகணம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணின 12 அபங்கங்கள், அதுதான் பாரா அபங் அப்படின்னு சொல்றா அந்த இடத்துல. அப்போ வந்து அந்த பாரா அபங் பாடி முடிக்கிறார். ஒரு பெரிய ஜோதி தெரியறது அந்த இடத்துல. எல்லாருக்கும் அந்த வந்து அப்படின்னா சூரியனை கண்ணால பார்க்க முடியாது. அது சூரியனே பார்க்க முடியாதுன்னா 100 கணக்குல சூரியன் ஒன்னா வந்ததுன்னா எப்படி இருக்கும், பிளைண்டிங்கா இருக்கும், கண்ணு தெரியாது இல்லையா. யாருக்குமே என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஆனா துக்காராம் பாபாக்கு மட்டும் தெரியறது, விட்டலன் அந்த இடத்துல தன்னுடைய மகர குண்டலங்களோடையும் பட்டு பீதாம்பரத்தோடையும் சங்க சக்கர கதா பாணியா அந்த இடத்துல வந்து நிக்கறாராம். வந்து அந்த கருடன் தன்னுடைய கொண்டு வந்திருக்கக்கூடிய கருடா அந்த வாகனத்துக்கு மேல துக்காராம் பாபாவை அப்படியே ஏத்திண்டார். அங்கிருந்து கிளம்பி அப்படியே வைகுண்டத்துக்கு ஆரோகணம் பண்ணினாராம். பண்ணிட்டும் அப்படியே கிளம்பி போறாரு அந்த இடத்துல. அப்படி இந்த மண்ணுலகத்துல இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய சாதாரண சராசரி தினசரி வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் இல்ல, கடைசியா நம்மளுடைய இந்த சரீர யாத்திரை முடியும் போது அதுக்கு என்ன உஜ்ஜீவனமோ, அந்த ஆத்மாக்கு என்ன உஜ்ஜீவனமும் அதையும் பாண்டுரங்கனே பாத்துக்கிறான். அதுக்கும் நமக்கு நாம சங்கீர்த்தனமே வழிகாட்டுறது அப்படிங்கறத அழகா காட்டக்கூடிய ஒரு சரித்திரம் இந்த துக்காராம் பாபாவுடைய சரித்திரம். பகவன் நாம சங்கீர்த்தனம் இந்த லோகத்துல வாழறதுக்கான என்ன வசதிகள் வேணுமோ, என்ன நமக்கு எப்படி சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுக்கறது, இதை தாண்டி போகும்போது பகவானுடைய சரணத்தையும் நம்மளை அடைய வைக்கிறது அப்படிங்கறத காமிக்கிறது. இதையேதான் நம்மளுடைய குருநாதரும் மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கணப்பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாடி ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு அழகா பாடுறார். மண்ணுலக ஆசைகளும் விண்ணுலக ஆசைகளும் கனப்பொழுதில் நல்கிடும் கீர்த்தனம் பாடீரே. அப்படி இந்த ஹரே ராம மகாமந்திரம் இருக்கே, அது நமக்கு இந்த லோகத்து சௌக்கியத்தையும் கொடுத்து நம்ம சரீர யாத்திரை முடியும் போது பகவானுடைய சரணத்துல நம்மளை கொண்டு போய் போட்டுடுறது அப்படிங்கிறது துக்காராம் பாபாவுடைய சரித்திரத்திலேருந்து நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு அழகான பாடம். மேலும் மேலும் நிறைய சத்சங்கங்களும் பகவான் நாமத்துல நமக்கு ருச்சியும் ஏற்படணும் அப்படின்னு பகவான் கிட்டையும் சத்குருநாதர் கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே